अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि व आलिहि व सहबिहि अजमाइन वमन तबिअहु व ताअहु बिद्दीन इला यौमिद्दीन। விருந்தாக்கலாம் என நான் ஆசைப்படுகிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற நபிமார்களில் எத்தனையோ பல நபிமார்களுக்கு தந்தையாக அனுப்பப்பட்ட அந்த இறை தூதர் மனித வாழ்க்கையில் தன்னை படைத்த இறைவனுக்கு தான் எப்படிப்பட்ட சரணாகதியை அடைய வேண்டும் என்பதற்கு ஒரு தலை சிறந்த எடுத்துக்காட்டாக வாழ்ந்து மரணித்த இறை தூதர் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். படைத்தவனை விட வேறு யாரும் எவரும் முக்கியம் இல்லை என்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய உயிர் ஓட்டமாக இருந்த அந்த பிரச்சாரம் தான் இந்த ஜமாத்தினுடைய நாடி துடிப்பும் ஆணி வேறும். அதை கொண்டுதான் இந்த ஜமாத்து கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவான ஒரு பிரச்சாரம் எப்படி செய்யப்படுதுன்னா, இவர்கள் மேடை ஏறினால் மைக்கு பிடித்தால் வழிமாறுகளை, பெரியார்களை, முன்னோர்களை, நபிகள் பெருமகனாரை, ஏனைய நபிமார்களை, இஸ்லாத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் துச்சமாக கருத்தி அதை கேவலமாக விமர்சனம் செய்து பேசுவார்கள் என்ற விஷமத்தனமான பிரச்சாரத்தை செய்கிறார்கள். இது ரபியுல் ஆஹிர் மாதம், அப்படித்தானே? கௌசுல் ஆலம் என்று அழைக்கப்படுகிற முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானியினுடைய பெயரால் தமிழகத்திலும் தமிழகத்தை கடந்த வேறு சில மாநிலங்கள், ஒரு சில நாடுகளிலும் இவர்கள் பெயரால் சில மௌலூதுடைய வரிகள் வாசிக்கப்படுகிறது. இதை நாம எதிர்க்கிறோம். செய்யாதீங்க, அது தவறு. முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அல்லாஹ் கிடையாது. அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்தஸ்தில், அதிகாரத்தில், தகுதியில், திறமையில், திராணியில் கடுகில் லட்சத்தில் ஒரு பங்கு கூட அவர்களுக்கு பங்கு கிடையாது. அவரும் சாதாரண மனிதர். இன்றைக்கு உலகத்தில் உலமாக்கள் இருக்கிறார்களே, அது மாதிரி அன்றைக்கு வாழ்ந்த ஒரு உலமா, ஒரு மார்க்க அறிஞர், ஒரு மௌலவி, அவரை அப்படி ஒரு தகுதியில் வைத்து பார்த்தால் போதும் என்று சொன்னால், இங்க முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி நான் திட்டினா கிடையாது. அவரை வேறு ஏதாவது விமர்சனம் செய்கிற வார்த்தையால் பேசினேனா கிடையாது. அவர் மனிதர். மனிதரை மனிதரா பாருங்க, இறை தூதரா பாருங்க, அல்லாஹ்வை மட்டும் கடவுளா பாருங்கன்னு இந்த கொள்கையை சொன்னால் இவர்கள் முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி திட்டிவிட்டார்கள் என்கிறார்கள். இது நியாயமா? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சென்ற மாதம் அவர்கள் மௌலூது ஓதினார்கள், சுபஹான மௌலூதை ஓதினார்கள். சுபஹான மௌலூதிலே இடம்பெறுகிற வாசகங்கள் எல்லாம் என்ன? மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது தான். அன்த கஃபாருல் கத்தாயா வதுனுபில் முபிகாத், அன்த சத்தாருல் மசாவி, யாமன் தமாதா வஜ்தரம் துபு வாழ்தரிஃப் பிமன் லம் அல்லல் ஹரம். மௌலூதுல வர வாசகங்கள், நீங்கள் தான் பாவத்தை மன்னிக்க வேண்டும், அழித்தொழிக்கிற பாவங்களை மன்னிப்பவரை உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், எங்கள் பாவங்கள் மீது திரையிட்டு மறைக்கக்கூடியவரை நீங்கள் தான் அண்ணலாரே, பாவம் செய்தவனே, அக்கிரமக்காரனே. யார் மௌலூது ஓதுற? நம்மளை பார்த்து. மௌலூது ஓதுற நம்மளை பார்த்துனா நான் இல்லை, அந்த சபையில் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்களா அந்த மக்களை பார்த்து ஓதுறாங்க. யாமன் தமாதா வஜ்தரம், பாவம் செய்த அயோக்கியனே, அந்த வார்த்தைக்கு தான் அர்த்தம். துபு வாழ்தரிஃப், நீ பாவ மன்னிப்பு தேடு, உன் பாவங்களை ஒப்புக்கொள். பிமன்லம் அல்லல் ஹரம், ஹரமிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரே. ஹரம்ல யார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறா? பெருமானார். பெருமானாரு கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லி அந்த வாசகம் சொல்கிறது. இன்னும் நிறைய பேசலாம் அதுக்குள்ள. இந்த அடிப்படை சரியா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த பெருமானார், அந்த மாமனிதர், அந்த அண்ணலார், அந்த கற்பொழுக்கத்திற்கே மேன்மையான பாடம் நடத்தி தந்த ஒழுக்க சீலர், அப்படிப்பட்ட தூதரை புகழ்வதற்கு ஆயிரம் ஆயிரம் வார்த்தைகள் குர்ஆன் ஹதீஸிலே இருக்கிறது. வரஃபஅனா லக திக்ரக், நபியே உமது புகழை நாம் மேலோங்க செய்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எத்தனை பல வரலாற்று ஆசிரியர்கள், ஆக பெரும் தலை சிறந்த தலைவர்கள் என்று எடுத்துக்கொண்டால், குடும்ப தலைமையில், ராணுவ தலைமையில், ஆட்சி தலைமையில், மக்களை வழிநடத்துகிற தலைமைத்துவத்தில் எதை எடுத்தாலும் சரி, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு இடமல்ல, முதன்மை இடத்தை தருவார்கள் மாற்று மதத்தவர்கள். சமீபத்திலே விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக ஒரு மது ஒழிப்பு சம்பந்தமான ஒரு மாநாடு நடத்தப்பட்டது. அந்த மாநாட்டில் மது ஒழிப்பை பற்றி பேசியிருக்கலாம்ல. அவர் பேசிக்கிட்டே வரும்பொழுது அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் சொல்கிறார், 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக
மதுவிலே மூழ்கி கிடந்த அரபுகுல சமுதாயத்தை எல்லாம் தன்னுடைய பிரச்சாரத்தின் வாயிலாக தட்டி எழுப்பி போதையை மதுவை விட வைத்த தலைவர் இந்த முகமது நபி என்கிறார் தொல் திருமாவளவன். அப்ப மாற்று மதம் வரைக்கும் போயிருக்குது ரசூலுல்லாஹ்வினுடைய புகழ். நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? நல்ல புகழுங்க. 24 மணி நேரம், 25 மணி நேரம் பக்கத்தில் ஒரு நாள்ல இருந்து 1 மணி நேரம் கடன் வாங்கி புகழுங்க. இருப்பதை சொல்லி புகழுங்கள் என்று சொல்கிறோம். இவ்வளவுதான் விஷயம். மௌலூதிலே நீங்கள் ஓதுகிறீர்கள், அது இல்லாதது. இல்லாததை சொல்லி புகழலாமா? இல்லாத தகுதி ஒருவனுக்கு தரப்படுமே, ஆனால் அது அவனை திட்டுவதும் இகழ்வதற்கு சமம். ஒரு ஏழை மனிதன் ஒருத்தர் வரான், அப்படி வச்சுக்கோங்களேன், வராரு பார்த்தீங்களா, மல்டி மில்லியனர் அவர். இது கிண்டாலா புகழா? ஆளுக்கு சாப்பாடுக்கு வழி இல்லைங்க, ரொம்ப ஏழையா இருக்கிறாரு, வாழ்வாதாரம் இல்லை. இவர் யார் தெரியுமில்ல? இவர் தான் எலான் மஸ்கோட பிசினஸ் பார்ட்னரா இருக்கிறார். இப்படி பேசி பாருங்க, உலகமே சொல்லும் ஏன்டா அவனை கிண்டல் அடிக்கிறேன்னு கேட்கும். கேட்குமா இல்லையா? ஒரு நோயாளி ஒருத்தன் வரான்னு வைங்க, ஆள் பலகினமா எலும்பும் தோளுமா, ஒரு பொருளை கூட தூக்க முடியாம, இவர் யார் தெரியுமில்ல? அடுத்த மிஸ்டர் யூனிவர்ஸ்ல போய் சேர போறாரு. வெயிட் தூக்கி அர்னால்டு ஸ்குவாசனேக்கருக்கு டஃப் கொடுக்க போறாரு. இது கேலியா புகழா? கேலி. நபிகளார் யாரு? அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், இது ஏன் வார்த்தை கிடையாது. குல் நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற மனிதன் தான். யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித். உனக்கும் எனக்கு உள்ள டிஃபரண்ட் என்ன தெரியுமா? உனக்கு வகி வராது, எனக்கு வகி வரும். இவ்வளவுதான் வேறுபாடு. ரசூலுல்லாஹ்ட்ட அல்லாஹ் பேசுவான், நம்மகிட்ட அல்லாஹ் பேச மாட்டான். ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் வகி செய்தியை கொடுப்பான், நம்மகிட்ட அல்லாஹ் வகி செய்தியை கொடுக்க மாட்டான். நபி அல்லாஹ் இங்கிருந்து தூக்கிட்டு போய் மேராஜ் பயணம் கூட்டி போய் காட்டுவான், நம்மளை காட்ட மாட்டான். இவ்வளவுதான் விஷயம். இதுதான் நபிகளாருக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு என்று நான் சொல்லல, திருக்குர்ஆன் சொல்லுது. இப்ப நபிகளாருடைய பலகீனம் என்ன தெரியுது இல்ல? நபிகளார் மனிதர், அடிச்சா வலிக்கும், அடிச்சா ரத்தம் வரும், மலஜலம் கழிப்பார்கள், தூங்குவார்கள், வலி ஏற்படும். எல்லா பலகீனம் நமக்கு இருக்கிற மாதிரி அத்தனை நபிக்கு உண்டு. இந்த நபியே நீங்கள் தான் எங்கள் வறுமையை நீக்க வேண்டும் என்று பாடுவது புகழா இழிவா? இதைத்தான் கேட்கிறோம். பெரிய பிரச்சனைக்குரிய வார்த்தை நாங்கள் கேட்கலையே. நபிகளே நீங்கள் தான் எங்கள் வறுமையை நீக்க வேண்டும் என்று கேட்கிறீர்களே. அந்த நபிகளார் தொடர்ச்சியாக 2 மாத காலம் கடக்கும் வரை வீடு அடுப்பு பத்த வைக்கப்படவில்லை. அந்த நபிகளார் மரணிக்கின்ற நாள் வரை தொடர்ச்சியாக 3 நாட்கள் வயிறு நிரம்ப சாப்பிட்டதில்லை. அந்த நபிகளாருக்கு மாற்று துணி கிடையாது. அந்த நபிகளார் தலையை நிமிர்ந்தால் வீட்டினுடைய கூரை தட்டும். சுஜூது செய்வதற்கு கூட மனைவிமார்களாக இருக்கிற ஆயிஷா நாயகி காலை மடக்கினால் தான் சுஜூது செய்ய முடியும். வீடு அவ்வளவு ஒடுக்கும். அந்த தூதர்கிட்ட போய் எங்கள் வறுமையை நீக்க வேண்டுமே என்று நபியை நீங்கள் சொன்னால் இது இழிவா புகழா? வறுமையை நீக்க நீங்க ரப்பிட்ட கட்டு பாருங்களேன், அற்புதமான புகழ்ச்சினா அதுதான். ஏன்? உலகத்தில் எவனும் தர முடியாத ஆட்சியை, எவனும் தர முடியாத செல்வத்தை ஆகப்பெரும் ஒரு நல்லவருக்கும் ஆகப்பெரும் ஒரு கெட்டவனுக்கும் தந்தவன் அல்ல. சுலைமான் நபி இருக்கிறாங்களே, ஆகப்பெரும் நல்லவர், இரையச்சம் மிக்கவர், முஸ்லிம் சமுதாயத்திற்கு இன்னொரு முன்னுதாரணம். அவருக்கு அல்லாஹ் ஒரு ஆட்சியை தருகிறான். இனி துன்யாவில் யாருக்கும் இப்படி ஒரு ஆட்சி கிடைக்காது. நீ தலகையில நின்று தண்ணி குடிச்சாலும் சரி, இந்த ஆட்சி உன்னால் வாங்க முடியாது. முழு உலகமே சேர்ந்தாலும் சரி, சுலைமான் நபியினுடைய ஆட்சி அதிகாரத்தை போன்று உன்னால் கட்டமைக்க முடியாது. அதே மாதிரி மூசா நபி காலத்தில் ஒருவன் இருந்தான். இன்ன காரூன கான மின் கௌமி மூசா ஃபபகா அலைஹிம். மூசா நபி காலத்தில் காரூன் என்ற ஒருவன் இருந்தான், மக்களுக்கு அநியாயம் செய்தான். வாத்தைனாஹு மினல் குனூஸ் மா இன்ன மஃபாத்திஹு லதனவு பில் உஸ்பத்தி உலில் குவா. அவனுக்கு நான் மிகப்பெரிய கசானா ஒன்றை கொடுத்தேன். அதுக்குள்ள அவன் பணங்காசு இருக்குது, தங்கம் வெள்ளி வைரத்தை வச்சிருக்கிறான், வைரூரியத்தை வச்சிருக்கிறான். இழுத்து சாத்தி பூட்ட போட்டு அந்த சாவி இருக்குத, அதை தூக்குவதற்கு வலிமை மிக்க கூட்டம் வந்தா கூட சிரமமாக இருக்குங்கிறான். ரப்பு நினைச்சா ஆகப்பெரும் வழிகேடனுக்கு கூட, ஆகப்பெரும் கெட்டவனுக்கு கூட, அயோக்கியனுக்கு கூட உலகமகா சொத்தை தரக்கூடிய வல்லமை அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அந்த ரப்பு நினைத்தால் ஆகப்பெரும் நல்லவர், இரையச்சவாதி, சிறந்தவர், அப்படிப்பட்ட அந்த நபிகளாரை வறுமையில் தள்ளவும் அவனால் முடியும். அப்ப யாருக்கிட்ட போய் பணம் கேட்கணும்? யா அல்லாஹ், நாங்கள் வறுமையில் இருக்கிறோம் இறைவா, கஷ்டத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ், உனக்கு தெரியும் எங்க வறுமையை நீ போக்க மாட்டியா? எங்களுக்கு பொருளாதாரம் தாயே, என் கணவருக்கு நல்ல வேலையை கூட, என் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கூட, நிறைய பணங்காசு தாயா அல்லாஹ், 1000 கோடியை கூட கேளுங்களேன்,
அதுக்கு நம்ம ஒருத்தா இல்லையாங்கிறது ரெண்டாவது. கொடுக்கிறதுக்கு அவன் ஒருத்து. இதை கேட்டா யாராவது கேலி கிண்டல் செய்வார்களா? என்னடா 1000 கோடி எடுத்துட்டு அவன் நினைச்சா லட்சம் கோடி கூட கொடுப்பான். உண்மையா இல்லையா? இன்னல்லாஹ யபசுத்து ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர். தான் நாடியவருக்கு அல்லாஹ் செல்வத்தை தாராளமாக வழங்குகிறான், குறைத்தும் வழங்குகிறான். அது அவங்க கையில் இருக்கு. அப்படி தன் கையில் இருக்கிற அந்த செல்வத்தின் அதிகாரத்தை நபிகளாருக்கு இருக்குன்னு மௌலூது ஓதுறீங்களே, இது சரியான கேட்டா நபியை திட்டாங்கிறீங்களே, என்ன நியாயம் இருக்குதுல? நபியை நாங்க எங்க திட்டினோம்? நபிகளாரை பார்த்து நோய் நிவாரணம் தரக்கூடியவரேங்கிறாங்க. நபிகளார் எப்படி மௌத்தானாங்க? நோய்வாய்ப்பட்டு கடைசி 7 நாட்கள் நோய் அதிகமாகி கடைசி 3 நாட்கள் படுக்கைக்கு சென்று கடைசி நாள் உச்சபட்ச வேதனை அனுபவித்து ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்கிறார்கள், நபிகளார் பட்ட துன்பத்தை நான் பார்த்த பிறகு எந்த நபருடைய மரணம் என்னுடைய உள்ளத்தை கலங்கடிக்கலன்னாங்க. அவ்வளவு வேதனைப்பட்டு இறந்தார் அன்னலார். அப்படிப்பட்ட அன்னலார்ட்ட போய் நீங்க நோய் நிவாரணம் கேட்கிறீங்களே, நபிகளார் என்ன செஞ்சாங்க தெரியுமா? நோய் நலம் விசாரிக்க சென்றால் அல்லாஹும்ம ரப்பன்னாஸ் அதிஹிபில் பாஸ் இஷ்பிஹி வஅன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக ஷிஃபான் லா யுகாதிரு சகமா. மனிதர்களின் இரட்சகனே, நோய் நிவாரணம் தரக்கூடியவனே, உன்னை தவிர எவனும் நோய் நிவாரணம் தர முடியாது, இந்த நோயை முழுமையாக நீக்கிவிடு இறைவா என்று நபிகளார் நோயாளிக்காக அல்லாஹ் கிட்ட துஆ செஞ்சாங்க. நம்மளையும் கேட்க சொல்றாங்க. நபிகளார் நோய்வாய்ப்பட்டாங்க. அற்புதமான வார்த்தை அந்த துஆல வருது பாருங்க, லா ஷிஃபாவுக இல்லா ஷிஃபான் லா யுகாதிரு சகமா. ஒன்னை தவிர எவனுமே நோய் நிவாரணம் தர முடியாது. இதைத்தான் நாங்களும் சொல்றோம். நபி எப்படிங்க நோய் நிவாரணம் தருவாங்க? அவர் மனிதர் தானே, மௌத்தும் ஆயிட்டாங்க. நான் சொல்லல, திருக்குறான்ல சொல்றேன், இன்னக்க மையத்துன் வ இன்னஹு மையத்துன். நபியே நீங்களும் மௌத்தாவீங்க, அவர்களும் மௌத்தாவார்கள். மௌத்தான மனிதர்கிட்ட போய் நீங்கள் நோய் நிவாரணம் கேட்பது சரியா தவறான்னு கேட்டால் நபியை திட்டுவதுன்னு கேட்டீங்களே, இது எப்படிங்க நியாயமாகும்? அதே நபிகளாரிடத்தில் சென்று கேட்கிறீர்கள், நபியே நீங்கள் தான் எங்கள் பாவங்களை மன்னிக்க வேண்டும். நபிகளார் சொன்னார்கள், யா யுஹன்னாஸ் தூபு இலல்லாஹ் ஃபஇன்னி அத்தூபு இலல்லாஹி மியத மர்ரா. மனிதர்களே, அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடுங்கள், நான் ஒரு நாளைக்கு 100 முறை மன்னிப்பு தேடுகிறேன். நாங்க நபியே அல்லாஹ் கிட்ட தான் மன்னிப்பு கேட்கிறாங்க, நான் ஏன் நபி கிட்ட கேட்கணும்னு கேட்டா, பார்த்தீர்களா திட்டி விட்டார்களே அன்னலாரை என்று சொன்னால் எப்படி திட்டதா எனக்கு புரியல. இது எப்படிங்க திட்டதாகும்? அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான், வமை யக்ஃபிரு துனுப இல்லல்லாஹ். அல்லாஹ்வை தவிர எவன் பாவத்தை மன்னிப்பான்? அவன் கேட்கிறான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிக்கும். தனக்கு எதிராக வரம்பு மீறிய நடிகார்களே, லா தக்னத்து மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனுப ஜமியா. எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். அவன் தான் மன்னிக்க ஒருத்தர் இருக்கிறான். எனக்கு நான் காலையில் தஹஜ்ஜத் இருந்துச்சு இருப்பான், நான் சுஜூதுல கடந்தவன் இருக்கிறான், நான் கஷ்டப்படுகிற நேரத்திலும் இருக்கிறான், நான் பாதிக்கப்பட்ட நேரத்திலும் இருக்கிறான். எல்லா நேரத்திலும் கொடுப்பதற்கு தயாராக ஓய்வில்லாத ஒருவன், ஓய்வு தேவையற்ற ஒருவன், பலகீனம் இல்லாத ஒருவன், மருத்துவம் தேவையற்ற ஒருவன், மௌத்தே ஆகாத ஒருவன் எனக்கு இருக்கும் போது படைப்பு கிட்ட போய் கேட்க நான் என்ன முட்டாளா அப்படின்னு கேட்டா நபியை திட்டியதாக கேட்கிறார்கள். அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான், இணை வைப்பாளர்களுக்கு ஒரு அற்புதமான பேர் அவன் சொல்றான், நான் சொல்லல. அல்லாஹ் அல்லாதவர்களை நான் வணங்க வேண்டுமா? அவர்களை அழைக்க வேண்டுமா? ஐயுகள் ஜாஹில், முட்டாள்களே. நான் சொல்லலப்பா, அப்புறம் நம்மளை எடுத்து வந்துடக்கூடாது. சூரா சுமர்ல வருது, நீ குர்ஆன் வசனத்தை எடுத்து பார்த்துக்க. ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்தணும்? அட அல்லாஹ்வை விட்டுட்டு உணவளிப்பவன், உடை அளிப்பவன், வாழ்வாதாரம் தருபவன், உயிரளிப்பவன், பாவ மன்னிப்பு தருபவன், நோயை தருபவன், நோயை நீக்குபவன், இவ்வளவு பெரிய சர்வ வல்லமையை தன் கையில் வைத்திருக்கிற அந்த ஏகநாயனை விட்டுட்டு மனிதர்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்படிப்பட்ட அந்த நாயகத்துக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறீர்களே, இது சரியா? நாங்க கேட்கிறோம். இது நல்ல யதார்த்தமான பண்பா? நபிகளார் காலத்தில் மக்காவில் வாழ்ந்த முஷ்ரிக்கீன்கள், காஃபிர்கள், உங்க எல்லாருக்கும் தெரியும். முக்கியமான சில விஐபி பேரை சொல்லுங்க அப்படின்னா பச்சை பிள்ளையும் சொல்லும். அபூ ஜஹல், அபூ லஹப், உத்பா, ஷைபா, வலீத் இப்னு வலீத், அப்படி நிறைய பேர் இருந்தாங்க. இவன் எல்லாரும் அல்லாஹ்வை நம்பியவர்கள். கவனிக்க வேண்டியதுதான். நபிகிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறீங்களே, நபி கிட்ட போய் உணவு கேட்கிறீங்களே,
நபி கிட்ட போய் வறுமை நீங்கணும்னு கேட்குறீங்களே, அது தப்புன்னு நம்ம சொன்னா நாங்க என்ன அல்லாஹ் விட்டுட்டு மத்த ஆளை வணங்குவோமா? அல்லாஹ் விட்டுட்டு மத்த ஆள்கிட்ட நாங்க எங்களுடைய வணக்க வழிபாடுகள் நிறைவேற்றிடுவோமா, தொழுவோமா? எங்கள் கடவுள் அல்லாஹ் தான் அப்படிம்பாங்க. இதைத்தாங்க அந்த அபூ ஜஹலும் சொன்னா. வானத்தை படைத்தவன் யார் என்று அபூ ஜஹலிடத்தில் கேட்டால் சயகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் தான் என்று அவர்கள் சத்தியமிட்டு சொல்வார்கள். பூமியை படைச்சது யாரு? அல்லாஹ். சந்திரனை படைச்சது யாரு? அல்லாஹ். சூரியனை படைச்சது யாரு? அல்லாஹ். அர்ஷினுடைய அதிபதி யாரு? அல்லாஹ். வானத்திலிருந்து மழை இறக்குபவன் யாரு? அல்லாஹ். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், அஃபலா தத்தக்கூன், நீ பயப்பட மாட்டியா நபியை கேளுங்க. அட இவ்வளோத்த படைச்சவன் உன் பாவத்தை மன்னிக்க தெரியாத அவனுக்கு? இவ்வளோத்த படைச்சவன் உனக்கு உணவளிக்க தெரியாத அவனுக்கு? அப்படின்னு அல்லாஹ் நபியை விட்டு அபூ ஜஹல் இடத்தில் கேட்க சொல்கிறான். அப்ப அந்த மக்கள்லாம் சேர்ந்து ஒரு வாதம் வச்சாங்க. அப்படியே இந்த மக்கள் சொல்ற வாதத்துக்கும் அதுக்கும் ஒரு எழுத்து கூட மாறல. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் இவர்களை வணங்குவதெல்லாம் இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுவார்கள். ரெக்கமெண்டேஷன். உன் பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்க ரெக்கமெண்ட் பண்ண மாட்டியா? கேட்க மாட்டியா? நீ காலேஜ் சேர்க்க ரெக்கமெண்ட் கேட்க மாட்டியா? காலேஜுக்கு சேர்க்கவே ரெக்கமெண்ட் கேட்கிற, ஸ்கூலுக்கு சேர்க்கவே ரெக்கமெண்ட் கேட்கிற, சொர்க்கத்தில் சேர்க்கறதுக்கு ரெக்கமெண்ட் இல்லாமல் போக முடியுமா? நபிகளா ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடிய நபர், ரெப்ரசன்டேட்டிவ். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? இதைத்தான் அந்த காஃபிர்கள் சொன்னார்கள். எழுத்து மாறாம இன்றைக்கு இருக்கிற பெரும்பான்மையான முஸ்லிம் மக்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் அவர்கள் சொன்ன வார்த்தை கரெக்டா இருந்தா என்ன சொல்லி இருக்கணும்? கரெக்டா தானப்பா சொல்றான், ரெக்கமெண்ட் தானப்பா கேட்கிறான், அதுல என்ன தப்புன்னு அல்லாஹ் கேட்டிருக்கணும். அல்லாஹ் என்ன பதில் சொன்னா தெரியுமா? அத்து அல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், அல்லாஹ்வுக்கு ஓ மார்க்கத்தை எனக்கு சொல்லித்தர வந்திருக்கிறியா, அல்லாஹ்க்கு சொல்லித்தர வந்திருக்கியான்னு அல்லாஹ் கேட்கிறான். யார் ரெக்கமெண்ட் பண்ணுவா, யார் பண்ண மாட்டா, யார்கிட்ட போய் கேட்கணும், யார்கிட்ட கேட்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். ரெக்கமெண்டுக்கு தான் போய் நிக்கிறேங்கிறிய, எனக்கு தெரியாதாது? நீ வணங்க வேண்டியதும் பிரார்த்தனை செய்ய வேண்டியது என்ன தானே? நீ அப்படித்தானே பண்ணியிருக்கணும் என்று அல்லாஹ் திருக்குரானில் அவர்கள் செய்த செயலை கண்டிக்கிறான். அப்ப அவங்க செயல் கண்டனத்துக்குரியது, உங்கள் செயல் மட்டும் பாராட்டுக்குரியதா? இதுல என்ன லாஜிக் இருக்குது? நபியை புகழ்வது இவர்களுக்கு பிடிக்காது அப்படின்னு ஒரு பிரச்சாரம். நான் முன்னாடியே சொன்னதுதான். நபியை புகழ ஆயிரம் வார்த்தை இருக்கு. என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்றான்? கற்பொழுக்கம் மிக்கவர் நபி. இனி துன்யால இப்படி ஒருத்தன் பிறக்க மாட்டான். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த நபிகளாருடைய கற்பொழுக்கத்துக்கு நிகரா இனி துன்யாவில் இப்படி ஒருத்தன் வரமாட்டான். இந்த நபி பொறுமைசாலி, இந்த நபியின் பொறுமைக்கு நிகரா இனி துன்யால ஒருத்தன் வரமாட்டான். இந்த நபிகளாரை போன்று தர்மம் செய்யக்கூடிய நபர்கள் இனி கிடையாது. இந்த நபிகளாரை போன்று வணக்க வழிபாட்டில் ஆர்வம் எடுத்த நபர் இனி கிடையாது. இப்படி புகழலாமே நபிய? ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், சூரா ஃபத்ஹ், அல்லாஹ் ஆரம்ப வசனத்தில் பேசுறான், இன்னா ஃபத்ஹ்னா லக ஃபத்ஹ முபீனா லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தன்பிக வ மா தஅக்கர். நபியே, உமக்கு தெளிவான வெற்றியை நாம் கொடுத்து விட்டோம், உங்களுடைய முந்திய பிந்திய எல்லா பாவத்தையும் நாம் மன்னித்து விட்டோம், பாக்கியம் கொடுப்பனா இதான் கொடுப்பன. எப்படிப்பட்ட கொடுப்பன? எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, நிம்மதியா மூத்தாகணும். ஒரு பாவம் கிடையாது. இல்ல கபர்ல தண்டனை கிடையாது, கபர்ல பிரச்சனை கிடையாது, மறுமை விசாரணை பிரச்சனை கிடையாது. அப்படிதானே? அந்த நபிகளார் இரவு தொழுகையில் கால்கள் வீங்க தொழுகிறார்கள். இப்ப பிலால் ரதியல்லாஹு அவர்கள் ஒரு முறை வந்து கேட்டார்கள், ஒரு முறை ஆயிஷா நாயகி கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் பாவத்தை தான் எல்லாம் முன்னாடி பின்னாடி பார்த்து மன்னிச்சிட்டானே, அப்படி தைரியமா இருக்கலாம், நாங்க பயப்படலாம், நீங்க பயப்படலாமா? எங்க பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா இல்லையா எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரிஞ்சிருச்சே. இவ்வளவு சிரமம் எடுத்து இரவு தொழுகை கால் வீங்க தொழ வேண்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. கேள்வி நியாயமா இல்லையா? ரசூலுல்லாஹ் அதுக்கு பதில் அளிக்கிறார்கள், அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, என் இறைவனுக்கு நான் நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமான்னு கேட்டாங்க. இதே வார்த்தையை அல்லாஹ் இன்னொரு இறை தூதருக்கு பயன்படுத்துறான் திருக்குர்ஆன்ல. அபுதன் ஷகூர் அப்படிங்கிற வார்த்தை யாருக்கு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். கப்பலை எடுத்து பயணத்தை மேற்கொண்டார். அல்லாஹ்வுக்காக இத்தனை பெரும் தியாகத்தை இத்தனை ஆண்டுகள் சகித்தார். அல்லாஹ் அவரை சொல்றான், இவர் அபுதன் ஷகூரா, நன்றி முடிக்க அடியார் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த பட்டத்தை ரசூல் எதிர்பார்க்கிறாங்க. என்னையும் அல்லாஹ் அப்படி சொல்லணும், என் முகமது நபி நன்றி மிக்க அடியார் என்று சொல்லணும், அதுக்காக வேண்டி நான் போராடுகிறேன், தொழுகிறேன், கால்வீங்க நிற்கிறேன் என்றார்கள் நபிகளார். இப்படி ஒரு தொழுகையாளியை துன்யா இனி பார்க்குமாங்க? முழு துன்யால உள்ள மக்கள் தொழுதாலும் இப்படி ஒரு தொழுகை தொழ முடியுமாங்க? இப்படி புகழலாமே ரசூலுல்லாஹ்வை? புகழ்றதுக்கு வார்த்தையா இல்ல?
நோய் நிவாரணத்தை நீங்கள் கேட்டீர்களே, அவுலியாக்களுக்கெல்லாம் பேரான ஒரு பெரும் அவுலியா என்றால் அது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்களை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், வஇதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபின். நான் நோயை அடையும் போது எனக்கு நோய் நிவாரணம் தரக்கூடியவன் அல்லாஹ் என்று யார் கேட்கிறா? அவுலியாக்களுக்கெல்லாம் பெரும் அவுலியா. முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானியோட நம்மளை கம்பேர் பண்ணா நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு கூட ஒத்துக்கலாம். அவர் மார்க்க அறிவு, அவர் வணக்க வழிபாடு நமக்கு தெரியாது, ஒரு வேளை இருந்திருக்கலாம். நம்ம ஏன் பெருமை அடிக்கணும்? அவசியம் கிடையாது. இல்ல, நம்மை விட ஒரு மேலான இடத்தில், வழிபாட்டில், மார்க்க அறிவில், மற்ற நற்குணத்தில் நம்மை விட பெரிய இடத்தில் இருக்கலாம். அவர் இப்ராஹிம் நபியோட ஒப்பிட்டால் முழு துன்யாவினுடைய இஸ்லாமிய மக்களும் இப்ராஹிம் நபியுடைய கால் தூசுக்கு பெருமானம் பெற மாட்டார்கள். அந்த இப்ராஹிம் நபியை சொல்றாங்க, எனக்கு நோயினா அவன் தான் தரணும் நோய் நிவாரணம். இது குர்ஆன் வசனமா இல்லையா? நான் இது மகாபாரதத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேனா? குர்ஆனுடைய வாக்கியம் தானே. குர்ஆனுடைய வாக்கியத்தை தானே இப்படி வருது. அல்லாஹ் அப்படி தானே சொல்லுகிறான். அப்படி சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ்விடத்தில் நோய் நிவாரணத்தை கேட்கிறார்கள், பாவ மன்னிப்பை கேட்கிறார்கள், தங்கள் தேவைகளை முறையிடுகிறார்கள் என்றால் நாம இப்ராஹிம் நபியிடத்தில் கேட்பது நியாயமாகுமா? இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கங்க. இல்ல இப்ராஹிம் நபி அவங்க அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, நாம இப்ராஹிம் நபி தான் கேட்கணும், இல்ல நபிகள் நாயகத்துல கேட்கணும், இல்ல முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானிட்ட கேட்கணும். சரி, இப்ராஹிம் நபி தொழுதது அல்லாஹ்வை, நீங்க யாரை தொழுவுறீங்க? இப்ராஹிம் நபி கலிமா முடிந்தது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற கடவுள் இல்லைன்னு முடிஞ்சாங்க. எல்லா நபிமார்களும் முடிஞ்சாங்க. நீங்கள் புகழுகிற கௌசுல் ஆலம் முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி இதைத்தான் மொழிந்தார். அப்ப நீங்க எப்படி மொழிய போறீங்க? முகமது நபியை தவிர வேறு கடவுள் இல்லைன்னு சொல்ல போறீங்களா? இல்ல இல்ல, அதுல அல்லாஹ்வை தவிர, அதுல மட்டும் என்ன அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை. நோய் நிவாரணத்தை நீக்க மட்டும் வழிமார்கள் வருவார்கள், குத்துப நாயகம் வருவார்கள், ஷாகுல் மீது நாயகம் வருவார்கள், முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி வருவார்கள் என்றால் இது வழிகேடா இல்லையான்னு கேட்கிறோம். நாங்க எங்க திட்டினோம்? திட்டுவதற்கு எங்க முகாந்திரம் இருக்கு? திட்டினோம் என்று எங்கள் மீது தேவையற்ற பரப்புரை செய்வதற்கு என்ன காரணம்? கூட்டம்லாம் நடத்திடக்கூடாது, பெரிய பிரச்சனை வந்துடும். என்ன பிரச்சனை வரப்போகுது? அமைதியா உட்கார்ந்து கேட்டா அமைதியா உட்கார்ந்து பேசிட்டு பேர போற, என்ன பிரச்சனை? வமா அலைக்க இல்லா பலாகுல் முபீன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபியே, உனக்கு தெளிவாக எடுத்து சொல்வதை தவிர வேற வேலை கிடையாதுங்கிறான். சொல்றதை எங்கங்க தடுக்கிறீங்க? இது தெரிய வேண்டாமா யார் வழிகட்டில் யார் சத்தியத்தில் இருக்கிறார்கள் என்று? ஒரு பேச்சுக்கு நாளைக்கு நீங்க ஒரு கூட்டம் நடத்துங்களேன், வழிமார்களுடைய ஸ்பெஷல் பவர்னு சொல்லி ஒரு நடத்துங்க ஒரு பேச்சுக்கு. நாங்க தடுப்போமா? நல்லா பேசிட்டு போங்க, மறுநாள் நாங்க கூட்டத்தை போடுவோம். நல்லா பேசுங்க பாவா. முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி தான் ஒரு சூப்பர் மேன் கூட சொல்லுங்களேன், ஸ்பைடர் மேன், பேட்மேன் கூட சொல்லுங்க. நான் சொல்லலப்பா, நீங்க சொன்ன கருத்துக்களெல்லாம் அப்படித்தான் கற்பனை கட்டக்கூடிய வகையில் இருக்கு. நல்லா பேசுங்க. நாங்க தடுப்போமா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவங்களுக்கு அனுமதி கொடுத்தீல்ல, மறுநாள் எங்களுக்கு தாங்க கேட்போம். நீங்கள் பேசியது சரியா தவறா என்று நாங்கள் மக்கள் மத்தியில மன்றத்தில் கொண்டு வந்து ஒப்படைப்போம். அப்ப நாங்க பேசுறதை நீங்க கேட்டு மறுநாள் விமர்சனம் பண்ணுங்க. இதானங்க ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். நேற்று வந்து பேசினார்கள், முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானிக்கு ஆற்றல் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆற்றல் இருக்கு, நான் நிரூபிக்கிறேன். நிரூபிங்க. சத்தியம் வெளியே வந்துருமா இல்லையா? தடுக்கிறது எந்த அடிப்படையில் நியாயமாகும்? கூட்டம் நடத்தக்கூடாது, நடத்தினா பிரளயம் வந்துடும், பிரச்சனை ஆயிடும். இதைத்தான் அன்னைக்கு அபூஜஹல் பண்ணான். ரசூலுல்லாஹ் போய் குர்ஆனை ஓதுறாங்க, இதுதான் சத்தியம், நான் தான் இறை தூதர், அல்லாஹ் மட்டும் தான் கடவுள், மறுமையை நம்பட எல்லாரும் வாங்கன்னாங்க. நீ என்ன பண்ணி இருக்கணும் அபூஜஹல்? இந்த முகமது அவர்கள் சொல்கிறாரே இது தப்பு, பொய், கேட்காதீங்க, அவரை கொண்டு வர சொல்லுங்க, குர்ஆனை கொண்டு வாங்க பாப்போம், எத்தனை தப்பு இருக்குன்னு கரெக்ஷன் பண்ற பாருங்க. அப்படி நீ சொல்லி இருந்தா நீ ஜென்டில்மேன். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? குர்ஆன் ஓதப்படும் போது அதை நீங்கள் காது கொடுத்து கேட்காதீர்கள், காதுகளை மூடிக்கொள்ளுங்கள். அவர்கள் வேறு பேச்சுக்களை பேசுகிறவரை அதை மிகைப்பதற்கு சத்தமிடுங்கள். குர்ஆனை கேட்காம ஓடுங்கிறான். கேட்க விடாம தடுத்தான். நபிகளார் மக்களை எல்லாம் அழைத்தார்கள். சஃபா மலையின் கீழ் மலை மீது ஏறுகிறார்கள். அன்னலார் மக்களை அழைத்து சொன்னார்கள், யா பனு அப்துல் ஷம்ஸ், யா பனு லுஐ, யா பனு அப்துல் முத்தலிப், யா ஃபாத்திமா பின்த் முஹம்மத், யா சஃபியா பின்த் அப்துல் முத்தலிப், எல்லா நபரையும் அழைச்சி நபிகளார் சொன்னார்கள், அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார், நரக நெருப்பை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய புத்திசாலித்தனத்தை பாருங்க. எடுத்தடுப்புல பிரச்சாரம் பண்ணல. நான் யாருன்னு தெரியணும்ல உனக்கு, இந்த ஊருக்கு தெரியணும்ல, வர தலைமுறைக்கு தெரியணும்ல. ரசூலுல்லாஹ் எடுத்தோன்னு கேள்வி வித்தியாசமா, இந்த மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்கிறது, குதிரைப்படை இருக்கிறது, உங்களை தாக்க அவர்கள் வர இருக்கிறார்கள் என்று நான் சொன்னால்
போய் பார்க்காம நம்புவியான்னு கேட்கிறாங்க. அவர்கள் சொல்லுகிறார்கள், மா ஜர்ரப்னா அலைக்கல் கதீப், முஹம்மதே உங்களிடத்தில் நாங்கள் பொய்யை ஒருபோதும் அனுபவித்ததே கிடையாதுங்க. ஒப்புதல் வாக்குமூலத்தை முதல்ல ரசூல் வாங்கியாச்சு. இப்போ என்ன, நான் பொய் பேச மாட்டேன் அப்படித்தானே? ஆமா. நான் ஏமாத்த மாட்டேன் அப்படித்தானப்பா? ஆமா. நான் சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும். ஆமா. நான் சொல்றேன், நரகம்னு ஒண்ணு வரப்போகுது, பொய் எறிண்டு போயிட்டான். நீ உடனே மேடையை போட்டு அல்லது மலை மீது ஏறி மக்களை அழைத்து இவர் பொய் பேசுகிறார் என்று சொல்லி இருந்தால், நிரூபித்திருந்தால், அன்றைக்கே இஸ்லாத்திற்கு மௌத்து வந்திருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பான், மார்க்கத்துக்கு மௌத்து கிடையாது. நீ நிரூபிச்சிருந்த மௌத்தா இருக்குமா இல்லையா? நீ ஆயுதத்தை தூக்க வேண்டியது கிடையாது, முகம்மதை விரட்ட வேண்டியது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தூதரை விரட்டி அவரிடத்தில் பத்ர்களம், உஹது களம், ஹந்தக் களம், இத்தனை பெரும் யுத்த களத்தை நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நீ அங்கனே வச்சு அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு எதிரான விமர்சனங்களை சொல்லியிருந்தா, அதில் உள்ள தவறுகளை கண்டுபிடித்திருந்தால், ஒரு நபரில் ஆரம்பித்த அந்த மார்க்கம் அந்த ஒரு நபரோட மௌத்தாயிருக்கும். நீ செஞ்சது என்ன தெரியுமா? அபூஜஹல், இவர் விடவே கூடாது, அடிச்சு கொன்னறணும். இவர் கருத்தை யாரும் கேட்க கூடாது. ஊர்ல யாராவது இவர் இருக்கக்கூடிய தாருல் அர்க்கம்குள்ளே நுழைந்தால், அர்க்கம்ங்கிற ஒரு நபித்தோழர் வீட்டில் தான் ரசூலுல்லாஹ் ஃபர்ஸ்ட் பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த வீட்டுக்குள்ள எவன் நுழைஞ்சாலும் அடிதான். இப்படி போடுறான் சட்டம். யார் ஒருத்தன் அல்லாஹ் தான் கடவுள் உள்ள வெளியே வந்து சொன்னானே அடி பின்னிடுவோம். இது சத்தியத்துக்கான அளவுகோலா? அபூஜஹல் பண்ண அதே காரியத்தை தான் இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் இங்கு செய்கிறார்கள். நீ சொல்லி பாரு, தர்கா கூடாது என்று சொல்லு, உன்னை அடி பின்னிடுவோங்கிறாங்க. தர்கா கூடும் நீ சொல்லு. நான் கூடாதுன்னு குர்ஆனை காட்டுறேன், நீ கூடுன்னு குர்ஆனை காட்டு. நான் கூடாதுன்னு ஹதீஸை காட்டுறேன், நீ கூடுன்னு ஹதீஸை காட்டு. முடிவெடுக்கக்கூடிய மக்கள் தானே, நீ கிடையாது, நான் கிடையாது என்று சொன்னால் நம்மள வழிகேடர் என்று சொல்கிறார்கள். ஆளும் வர்க்கத்தினர்கள், இந்தியாவை ஒருத்தர் 11 ஆண்டு காலமாக சந்திரன் அளவுக்கு உயரக்கூடிய அளவிற்கு ஒரு பெரும் ஆட்சியை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த ஆட்சி காலத்தில் எத்தனையோ பல சில அப்படி சொல்லுவோம், பிரச்சனை வந்துடக்கூடாது, சில தவறுகள் நடந்திருக்கலாம். மக்கள் மத்தியில் வரும்போது மக்கள் யாருமே எதிர்த்தலாம் பேசல, விமர்சனம் வைக்கிறாங்க. கரெக்டா, உங்களால் என்ன நல்லது நடந்தது 11 ஆண்டுகளில்? பெட்ரோல் விலை உயர்வு, சிலிண்டர் விலை உயர்வு, உங்களால் அத்தியாவசிய எல்லா பொருட்களும் விலை உயர்ந்தது, உங்களால் சமுதாய சீர்கேடுகள் அதிகரித்தது, சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு இல்லாமல் போனது, ஏழை மக்கள் இன்னும் ஏழையானார்கள், பணக்காரர்களை குறிப்பா 2 குஜராத்தி மட்டும் பெரிய பணக்காரன் ஆயிட்டான், 5000 கோடி ரூபாய்க்கு அவன் கல்யாணம் பண்றான். இப்படி நம்ம நியாயத்தை யதார்த்தத்தை எடுத்து சொன்னால் பரத் மத்தாக்கி ஜெண்டு போயிருவான். கரெக்டா? ஏன் அவன்கிட்ட பேச ஒண்ணுமே இல்லை. இங்க நம்ம இதே மக்கள்கிட்ட சொல்றோம், அல்லாஹ் வணங்கப்படக்கூடியவன், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பின்பற்றப்படக்கூடியவர்கள், வலிமார்கள், நல்லோர்கள் இருக்கட்டும், நம்ம அவங்களெல்லாம் மதிப்போம். ஆனா அதுக்காண்டி அவங்கள வணங்க முடியுமா என்று கேட்டால், நபிகள் அரை திட்டுகிறார்கள். அவங்களுக்கு உங்களுக்கு வேறுபாடு இருக்கா? ஒண்ணும் கிடையாது. ரசூலுல்லாஹ்விடத்தில் யூதர்கள், மதீனாவில் இருந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் சில விமர்சனத்தை வச்சாங்க. உப்பு சப்புக்கு இல்லாத விமர்சனம் எல்லாம். என்ன விமர்சனம் வைத்தார்கள்? முகமது இருக்கிறாரே, இவர் வந்து குர்ஆனை கள்ள காப்பி அடிச்சிட்டாருன்ட்டான். இந்த குர்ஆன் இருக்குத எல்லாம் நல்ல அறிவார்ந்த கருத்து, அந்த அறிவுக்குள்ளே வந்துட்டு அறியாமை காட்ட முடியல, ஏன்னா அதுல கிடையாது. அவன் பார்க்கிறான், என்ன செய்யலாம்? எல்லாம் எங்க இருந்து களவானதுப்பா. அவர் வந்தாரு, தௌராத் இருந்து 4 வார்த்தை கேட்டாரு, இஞ்சில இருந்து 4 வார்த்தை கேட்டாரு, கொண்டு போய் குர்ஆன் ஒரு புக்கை கொடுத்துட்டாரு. அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கணும்? நீ குர்ஆனை திட்டி விட்டாய் அப்படின்னு பேசியிருக்கணுமா? பேசல. நீ நபியை திட்டி விட்டாய், நீ அல்லாஹ்வை திட்டி விட்டாய், உனக்கு சாபம் இறங்கட்டும் அப்படி சொன்னான் அல்லாஹ். நீ கொடுத்த வாதத்தை அறிவார்ந்த அல்லாஹ் எதிர்கொண்டான். அல்லாஹ் என்ன பண்ணான் தெரியுமா? குல், நபியே மக்களிடத்தில் சொல்லுங்கள், இன் குன்தும் ஃபீ ரைபி மிம்மா நஸல்னா அலா அப்தினா ஃபஅது பி சூரத்தி மின் மிஸ்லிஹி வதுஉ ஷுஹதாஅக்கும் மின் துனில்லாஹ் இன் குன்தும் சாதிகீன். நபியே, யாரெல்லாம் இந்த குர்ஆன் கள்ள காப்பி அடிச்சது, திருடி எழுதினது, கருத்து திருடல் நடந்திருக்கு, காப்பிரைட்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணனும் சொன்னானே, அவன் எல்லா வெளிப்படி இது மாதிரி ஒரு சூறாவை நீ கொண்டு வான்னு கேளு. வதுஉ ஷுஹதாஅக்கும் மின் துனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்காங்க, இவரையும் சேர்த்து கூப்பிட்டு வச்சுக்க. யாரு? தூதரையும் ஹெல்ப் கூப்பிட்டுக்கப்பா. எல்லாரும் சேருங்க, வானவர்கள், ஜின்கள், அறிவார்ந்தவர்கள், கல்வியாளர்கள், மாமேதைகள், அறிவு ஜீவிகள் எல்லாம் ஒன்று சேரு. இது மாதிரி ஒரு சூறாவை கொண்டு வாடா பாப்போங்கிறான். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட சவால். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொன்னான், ஃபஇன்லம் தஃபாலு வலன் தஃபால், இதை செய்ய முடியாவிட்டால் உங்களால் ஒருபோதும் செய்ய முடியாது. ஃபத்தகுன் நாரல்லத்தி வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா உஇத்தத் லில் காஃபிரின், அல்லாஹ்வுடைய நரக நெருப்புக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அதன் எரிபொருட்கள் மனிதர்களும் கற்களும். அல்லாஹ் அறிவார்ந்து எதிர்கொள்வான். அல்லாஹ்வை பொறுத்தவரைக்கும் என்ன கிடையாது, அவன்கிட்ட அறியாமை ஒரு காலம் கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும்.
அறிவுக்கு இலக்கணம்னாலே படைச்சவன் மட்டும்தான். அதனால தான் அவனுக்கு பேர் என்ன? ஹக்கீம், அசீஸ், லத்தீப். அறிவுக்கு எத்தனை பேர்? ஹக்கீம்னா ஞானமிக்கவன், அசீஸ்னா மிகைத்தவன், லத்தீப்னா நுட்பமானவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படிப்பட்ட தனக்கென்று அறிவு சார்ந்த பெயர்களையே இத்தனை வைத்திருக்கிறான். ஒரு பேரறிவாளன் அல்லாஹ். அல்லாஹ் எதிர்கொள்ள சொல்ல வார்த்தை என்னது? அடியார்கிட்ட தான் சொல்றான். யார் உங்களிடத்தில் வாதம் வைத்தாலும் சரி, அறிவார்ந்த அந்த மக்களை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள். இந்த மக்கள் மாதிரி தான் கேட்கணும். இப்ப சத்தியம் எது அசத்தியம் தெரியல, உங்கள் வாதத்தை குர்ஆன் ஹதீஸோட நீங்க கொண்டு வாங்க. குர்ஆன் ஹதீஸோட இவர்களும் இந்த வாதத்தை எடுத்து வைக்கட்டும். மக்களுக்கு தெரிஞ்சிருமா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த வாதத்தை தான் வச்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒன்றையும் பார்க்காத, கேட்காத, எதையுமே உங்களுக்கு தராத அற்ப சிலைகளை, நீங்களாக வடிவமைத்த கற்களை நீங்கள் வணங்குகிறீர்களே என்று தனது சமுதாய மக்களை இப்ராஹிம் நபி அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். தொடர்ச்சியாக இப்ராஹிம் நபி கேட்கிறார்கள், யா அபத்தி லா தாபுது ஷைத்தான், என் தந்தையை நீங்கள் ஷைத்தானை வணங்காதீர்கள், ஷைத்தான் அளவற்ற ரஹ்மானுக்கு நன்றி கட்டவனாக இருக்கிறான். தொடர்ச்சியாக இப்படி பிரச்சாரம் செய்தார்கள். பிரச்சாரத்தை அவங்க எப்படி எதிர்கொண்டிருக்கணும்? சிலைகளை உடைத்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த சிலையை உடைச்சார் அப்படின்னா மாற்று மதம் நினைச்சக்கூடாது. அந்த மதத்தில் இருந்தவர், அதே மதத்தில் இருந்தவர், அதே மதத்தில் இருந்து அந்த மதத்தினுடைய மக்களை அவருடைய அறியாமை நீக்குகிறார். வேற மதத்துக்காரர் கிடையாது இப்ராஹிம் நபி. சிறிய சிலைகளை எல்லாம் உடைத்து பெரிய சிலையினுடைய அருகிலே ஆயுதத்தை வைத்துவிட்டு புறப்படுகிறார். மறுநாள் மக்கள் எல்லாம் வருகிறார்கள். எங்கள் சிலை இவ்வாறு செய்தது யார்? நல்ல கவனிங்களேன். அவர்கள் யாரை வணங்கினார்களோ நைட்டு வரைக்கும் உங்களால் ஹெல்ப் கூட கேட்க முடியல. பார்த்தீங்களா? டேய் வாங்கடா, என்ன ஒருத்தர் உடச்சிட்டு போயிட்டாமடா, சீக்கிரம் வாங்க வந்து காப்பாத்துங்கன்னு கூட கேட்க முடியல. காலையில் வரைக்கும் அவர் அப்படியே இருக்கிறார். இவங்க வந்துதான் பார்க்குறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க, ஆஹா நம்ம கற்சிலைகளை யாரோ உடைச்சு நொறுக்கிட்டாங்க, ஆள பிடிங்க. இப்ராஹிம் என்ற ஒரு இளைஞர் பிடிச்சு கொண்டு வந்தாச்சு. எங்கள் சிலைகளை இப்படித்தான் நீங்கள் செய்தீர்களா இப்ராஹிமே? நான் செய்யலப்பா. அங்க போய் கேளு, ஆயுதம் யார்ட்ட இருக்கு? என்கிட்ட இருக்குதா, அவர்கிட்ட இருக்குதா? அவர்கிட்ட போய் கேளு. அறிவார்ந்த வாதம் எப்படி எதிர்கொண்டிருக்கணும்? இப்ப பாரு கேட்கிறேன், எங்கள் மகானே, பெரியாரே, அவுலியாவே, நீங்க சொல்லுங்க உங்களை யார் உடைச்சான்னு அங்க கேட்டு இருந்தா அதுக்கு சத்தியம்னு அர்த்தம். சிலைகள் எப்படி பேசும் என்று நீங்கள் எதிர்கொண்டால் நீங்கள் சொன்ன வார்த்தையில சத்தியம் இல்லைன்னு அர்த்தம். இதைத்தான் அல்லாஹ் இங்க குர்ஆன்ல நமக்கு சொல்லித்தரான். இன்னல்லதீன ததஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டுவிட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ இபாதுன் அம்சாலுக்கும், அவர்களும் உங்களை போன்ற அடிமைகள் தான். ஃபல்யதூஹும் ஃபல்யஸ்தஜீபு லக்கும் இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவர்களை அழையுங்கள், அவர்கள் உங்களுக்கு பதில் தரட்டும். தாயத்தை கெற்றியலே, நோய் நிவாரணம் தருங்கிறீங்களே, அது நிரூபிக்கப்பட்ட காரியமா? வீட்டில் ஸ்படிகார கல்ல கெட்டி ஆத்தங்கரை பள்ளிவாசனுடைய போட்டோவை தூக்கி வைக்கிறீங்களே, அதனால் நன்மை கிடைக்கும் என்று சொல்லுகிறீர்களே, அது நிரூபிக்கப்பட்ட காரியமா? இஸ்லாமிய மார்க்கம் தாயத்து தட்டு தகடுகளை குறித்தும் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், மன் தஅல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக, எவன் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான். தெளிவான வார்த்தை. இதே முஸ்லிம் மக்கள் இன்று வரை கூட ஒரு சில இடங்களில் ஜாதகம் பார்க்க செல்கிறார்கள். நம்ம ஆலிம்களை பாருங்க, தாவானா இப்படிதான் இருக்கணும். நீ என்ன அவன்கிட்ட போய் தாயத்து கட்டுற, நான் கட்டி விடுறேங்கவா? அவன்கிட்ட போய் என்ன ஜோசியம் பார்க்கற, நான் பார்க்கறேங்கவா? அங்க போய் என்ன சூனியம் வைக்கிற, நான் வச்சு விடுறேங்கவா? எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம்னா மக்களை எல்லாம் வென்று எடுத்துடலாம். எப்படி சீப்பா போட்ட காரியத்தை சீப்பில் வச்சு முடிச்சிட்டாரு நம்ம அஜரத்து. இதை விட இன்னும் தாவா பண்ணலாம். நீ என்ன அங்க போய் சாராயம் குடிக்கிற, நான் ஓபன் பண்றேங்கவா? இது வாதமா, தாவாவா? இது நல்ல காரியமா? இஸ்லாமிய மக்கள் இன்றைக்கும் ஒரு சில பேர் ஜோசியம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஜாதகம் பார்க்கிறார்கள். நபிகளார் சொன்னார்கள், மன்னாத்தா காஹினன் அவ் அர்ராஃபன் ஃபஸத்தகஹு பிமா யகூலு ஃபகத் கஃபர பிமா உன்சில அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் குறிகாரனிடத்திலோ ஜோசியக்காரனிடத்திலோ சென்று வருங்காலத்தை கணக்கிடக்கூடியவனிடத்தில் சென்று வருங்காலத்தை குறித்து கேட்டால் அவர்கள் இந்த முஹம்மதுக்கு அருளப்பட்ட வேதத்தை மறுத்து விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள்! திருக்குர்ஆனுடைய வார்த்தை, ஹதீஸுடைய வார்த்தைகள். இந்த வாக்கியங்களை எல்லாம் மக்கள் எடுத்துக்கொண்டால், அதை எடுத்து படிப்பார்களே, ஆனால் சத்தியம் தெளிவாயிரும். எதிர்கொள்வோங்கிறது எந்த விதத்திலங்க நியாயமாகும்? முஸ்லிம்கள் எல்லாம் நாங்களே இப்பதான் சொல்றோம், ஓர் அணியில் நிற்கப்பட வேண்டியவர்கள் தான், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ,
ஒற்றுமை என்னும் கயிற்றை பிடித்துக் கொள்ளுங்கள் மொழிபெயர்ப்பாங்க, தப்பது. அல்லாஹ்வுடைய கயிற்றை ஒற்றுமையாக பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கயிறு என்பது அவனுடைய வேதமான அல் குர்ஆன், அதற்கு விளக்கமான ஹதீஸ். மக்களை ஒருமைப்படுத்திடலாம், ஓரணியில் நின்று விடலாம். மக்களை பத்தி பேசுவாங்க, தௌஹீத் மக்களை. இவர்கள் கூட்டத்தை பிரிக்கிறார்கள், குடும்பத்துக்குள் பிளவை ஏற்படுத்துகிறார்கள், பெருநாள்ல 2 கொண்டு வராங்க, எத்தனையோ பல பிரச்சனைகள், சச்சரவுகள், சண்டைகள். அப்ப நீங்களா சேர்ந்து ஒண்ணா அரசியல் நிக்கணும்ல. எங்களுக்கு அரசியல் வேண்டாம், நாங்க ஒதுங்கிட்டோம், நீங்க அரசியல் இருக்கிறீங்க, ஒன்னா நில்லுங்களா பார்ப்போம். தௌஹீத் மக்களாலே அரசியல் கட்சி வந்துச்சு, சொல்லுங்க பார்ப்போம். நாங்களா இத்தனை இயக்கங்களை, அரசியல் இயக்கங்களை உருவாக்கினோம். பதவிக்கு ஆசைப்பட்டு, சீட்டுக்கு ஆசைப்பட்டு, சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு சொந்த தாய் கழகத்தை விட்டு பிரிகிறார். அங்க மறுபடியும் அங்க இருந்து இன்னொரு கூட்டம், இங்க இருந்து இங்க இன்னொரு கூட்டம். இவங்க நம்ம கிட்ட வந்து சொல்றாங்க, நீங்கள் தான் குழப்பவாதிகள். அட நாங்க இருக்கிறனால தான் உனக்கு அரசியல் நடக்குது, நாங்க இல்லைன்னா உங்களுக்கு அரசியல் பண்ண முடியாது. யதார்த்தம் தானங்க. எங்களால் ஏற்பட்ட பிளவுகள் என்ன சொல்லுங்க பார்ப்போம். பெருநாள் 2 வந்துருச்சு, ஆமா 2 வந்துச்சு, உண்மைதான். நாங்கள் பிறை பார்க்கக்கூடியவர்கள், நீங்கள் டவுன் காசியை பார்க்கக்கூடியவர்கள், யதார்த்தம் தான். அடுத்த நாள் ஒன்று சேர்ந்துட்டாங்க, இதெல்லாம் உண்மை. அரசியலை காரணம் வைத்து, நிர்வாகத்தை காரணம் வைத்து பிளவுபட்டு சண்டை ஏற்பட்ட நீங்கள் ஒன்று சேர்ந்தீர்களா? அப்ப என்ன ஒற்றுமை பத்தி பேசுறீங்க? அது எப்படி சரியாகும்? யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஒற்றுமை நீங்க சொல்றீங்க, நீங்க ஒற்றுமையா இல்ல. குழப்பம் நீங்க சொல்றீங்க, நீங்கள் குழப்பத்தை ஏற்படுத்துகிறீர்கள். எல்லா விதமான வாதத்தை எங்கள் மீது எடுத்து வைக்கிறீர்கள், அவதூறை பேசுகிறீர்கள். அத்தனை வார்த்தைக்கும் சொந்தக்காரர்களாக நீங்கள் திகழ்கிறீர்கள். இதான் உண்மை. உங்களிடத்திலிருந்து நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில செய்திகள் அடிப்படை தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்கிறான். இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். கட்டுப்படுங்கள் என்று இப்ராஹிம் இடத்தில் அல்லாஹ் சொன்னால், அகிலத்தின் இறைவனுக்கு நான் முழுமையாக சரணாகதி அடைந்து விட்டேன் என்பார் இப்ராஹிம். அதான் இப்ராஹிம் நபி. இப்ராஹிம் நபிக்கு மனைவி முக்கியம் கிடையாது, பிள்ளைகளும் முக்கியம் கிடையாது, அத்தா முக்கியம் கிடையாது, குடும்பம் முக்கியம் கிடையாது, ஊர் முக்கியம் கிடையாது, தான் உயிர் முக்கியம் கிடையாது. அல்லாஹ் தான் முக்கியம். அல்லாஹ்வுக்காக எத்தகைய பெரும் எதிர்ப்பையும் சந்திக்க தயார். அல்லாஹ்வுக்கு எதிராக ஒரு துரும்பை கூட நகர்த்த தயார் கிடையாது. இதான் இப்ராஹிம் நபி. இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய இறை நேசத்திற்கு, அதை நோக்கி மக்களாகிய உங்களை நாம் அழைக்கிறோம். எல்லாரும் வாங்க, நம்ம இப்படி வாழ்வோம். எப்படி வாழணும்? அல்லாஹ் தாங்க, அல்லாஹ்வை தவிர யாரும் வேண்டாம், படைச்சவன் போதும், அப்படி இருங்களேன். திருமண நிகழ்வு நடக்கும் ஆடம்பரமாக, வரதட்சணையாக, பிதாத்தா, இது அல்லாஹ் சொல்லலையப்பா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லலையப்பா, வேண்டாம். அவனை எதிர்த்துட்டுலாம் நான் இருக்க முடியாது, நம்ம ஒதுங்கிடுவோம். ஒரு ஹெல்மெட்டுக்கு காவல்துறை அதிகாரிக்கு பயப்படுற நீங்க, பிள்ளைங்க ரிப்போர்ட் கார்டுக்காக பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் பயப்படக்கூடிய அவர்கள், இதை விடலாம் மேலான ஆற்றல் கொண்டவன் அல்லாஹ், அந்த அல்லாஹ்க்கு பயப்படணுங்கிற சிந்தனை வரலையே. வந்திருக்கணுமா இல்லையா? அல்லாஹ்ட்ட போய் நின்று பேச முடியாதப்பா. நம்ம நரகத்தை தள்ளினாலும் தள்ளிடுவான், நம்ம கரெக்டா நடப்போம். அல்லாஹ் நீதியாளன், கண்டிப்பா நம்மளை கருணை கொண்டு மன்னிச்சிருவான். அல்லாஹ்வுக்கு ஓப்பமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். இப்ராஹிம் நபி வாழ்ந்ததை போன்று, அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்ததை போன்று நாம் வாழ்வோம் என்று சொல்லி இருக்கணுமா இல்லையா? அதை நோக்கி தான் மக்களாகி உங்களை அழைக்கிறோம். எந்த இயக்கத்தில் இருங்க, எந்த கூட்டத்தோடு சேர்ந்து நில்லுங்க. ஆனால் மார்க்கம் என்றால் அல்லாஹ்வை மட்டும் வழிபடுவதும், அல்லாஹ்வுடைய தூதரை மட்டும் கடைபிடித்து பின்பற்றி நடப்பதும் தான் என்ற உண்மை இஸ்லாத்தை நோக்கி உங்களை நாம் அழைக்கிறோம். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறான், அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல் லஅல்லக்கும் துர்ஹமூன். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். மக்களே, நீங்கள் சில பாதிப்புகளில், குறைகளில், பிரச்சனைகளில் இருக்கிறீர்களா? உண்மையில் குர்ஆனை அணுகுங்கள். குர்ஆன் உங்களுடைய பிரச்சனைக்கு காரணத்தை சொல்லும். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டவன் உலகத்தில் அருளை பெறுவான். நீங்க அல்லாஹ் ரசூல் கட்டுப்படுங்க, உங்கள் வறுமையை அல்லாஹ் நீக்குவான், உங்களுடைய சூழ்நிலைகளை அல்லாஹ் மாற்றுவான், மன நிம்மதி அல்லாஹ் கொண்டு வருவான். அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய நினைவால் தான் ஈமான் கொண்டவர்களுடைய உள்ளம் அமைதி உறுகிறது. அவுலியாக்களால் உங்கள் உள்ளம் அமைதி பெறாது, ஏனைய வலிமார்களால் உங்கள் உள்ளம் அமைதி பெறாது. நபிமார்களை, நாதாக்களை, பெரியார்களை, தாபியன்களை, தபா தாபியன்களை, சஹாபாக்களை நீங்கள் அவர்களை கடவுள் என்ற அந்தஸ்தில் வைத்து பிரார்த்தனை செய்வதனால் உங்களுடைய உள்ளம் அமைதி பெறாது. படைத்த இறைவனை ஏகத்துவப்படுத்திய நிலையில் இருங்கள், உள்ளம் அமைதி பெறும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்த பிரச்சனையை பாருங்க. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், இத்புத்தலா இப்ராஹிம ரப்புஹு பிகலிமாத்தின். இப்ராஹிமை அவருடைய இறைவன் பல கட்டளைகளை கொண்டு சோதித்தான். ஃபஅத்தம்மஹுன்ன, எல்லாவற்றையும் அவர் பரிபூர்ணப்படுத்தினார். நெருப்புல விழ வேண்டிய சூழ்நிலை, இப்ராஹிம் நபிக்கு மன நிம்மதி போகலையே.
போட தூக்கி போட்டு பார்ப்போம். ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதும், அழகிய பொறுப்புதாரி என்று சொல்லி நெருப்பு குண்டத்திலே விழுந்தார் இப்ராஹிம் நபி. அல்லாஹ் காப்பாற்றி கொண்டு வந்து சேர்த்துட்டான். பல ஆண்டுகள் கழித்து இஸ்மாயில் என்ற குழந்தை அல்லாஹ் பெறுகிறான். முதல் குழந்தை பல ஆண்டுகள் கழித்து கிடக்கிறது. அந்த குழந்தையையும் குழந்தையை பெற்றெடுத்த தாயாரான இப்ராஹிம் நபியினுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமையும் கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டுட்டு வர சொல்றான். அல்லாஹ் கவலையே கிடையாது, கொண்டு விட்டு வந்தாச்சு. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் நபிக்கு கொள்ள பிரியும். மனைமார்கள்ட்ட ஈக்குவலான ஷேரை கொடுத்தாங்க. இருவரையுமே அளவு கடந்து நேசித்தார்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் மீது கொள்ள பிரியம் வைத்திருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மனைவியை தனக்கு பிறந்த பல ஆண்டுகள் கழித்து பிறந்த பிள்ளையும் கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டுட்டு வந்தாங்க. விட்டுட்டு வந்தாச்சு. மனைவி ஹயாத்தா வஃபாத்தா புள்ள நிலைமை என்ன ஒண்ணும் தெரியாது. அங்க தண்ணி கிடையாது. இப்ராஹிம் நபி போனதுக்கு அப்புறம் தான் சம்சம் வருது. அங்க சாப்பாடு கிடையாது, அங்க மக்கள் கிடையாது. அங்க மக்காங்கிற ஒரு பில்ட் உருவாறதே இப்ராஹிம் நபி போனதுக்கு அப்புறம் தான். வெறும் பாலைவனமாக இருந்தது புனித நகரமான மக்காவாக மாறுகிறது அதுக்கு பிறகுதான். இப்ராஹிம் நபி பின்னாடி வராங்க. வந்தது எதுக்கு தெரியுமா? பிள்ளையா இருக்க. என் அருமை மகனே, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுவஹுக்க ஃபந்துர் மாதா தரா. மகனே, உன்னை அறுப்பது போன்று கனவு கண்டேன், என்ன கருதுகிறாய் என்று கேட்டார் இப்ராஹிம். தந்தையே, உங்களுக்கு என்ன கட்டளை இடப்பட்டிருக்கிறதோ அதை செய்யுங்கள். அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளரின் ஒருவராக நீங்கள் பார்ப்பீர்கள். தாய் வளர்ப்பு. அத்தா இருந்திருந்தா பிள்ளைய நல்லா வளர்த்துருக்கலாம். என் பேச்ச எங்க என் பையன் கேட்கிறான். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொன்னாங்களா? பிள்ளையுடைய வளர்ப்பு அப்படி. தன் பிள்ளையை இத்தனை ஆண்டு காலம் கழித்து கூட அரவணைப்போட பாசத்தோட பார்க்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் கூட அறுத்து போடுங்கிறான் அல்லாஹ். இப்ராஹிம் நபிக்கு தெரியாத அறுக்கிற நேரத்தில் அல்லாஹ் தடுப்பான்னு தெரியாது. அறுக்க சொல்லிட்டான், அறுத்து போட்ட வேண்டியதான். ஆட்டை இருக்கிற மாதிரி மாட்டை இருக்கிற மாதிரி தன் மகன் இஸ்மாயிலை குப்புற கடத்தி அவர்களை மிக பெரும் ஆயுதங்களை கொண்டு அறுக்க போகும்போது அல்லாஹ் சொல்கிறான், ஐயா இப்ராஹிம் கது சத்தக்த ருயா. இப்ராஹிமே, நீங்கள் உங்கள் கனவை மெய்ப்பித்து விட்டீர்கள், இது போதும். செய்வீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிறதுல செய்ய மனம் வருகிறதான்னு தான் நான் பார்த்தேன். இது சோதனை. பிள்ளையை அறுத்து ரத்த பலி எனக்கு தேவையில்லை அப்படின்னு அந்த மார்க்கத்தை என்ன செஞ்சிருப்பான்? துப்பாக்கி தூக்கிட்டு போடான்னு சொல்லியிருப்பான்ல, சொல்லலையே. ரத்த பலிகள் எனக்கு தேவை கிடையாது. எல்லா மனிதர்களும் அமைதியாக நிம்மதியாக எல்லாரும் ஒன்னா வாழுங்க. என் கொள்கையற்றவனுக்கு மறுமையில சொர்க்கம், ஏற்காதவனுக்கு நரகம், அதுல மாற்றம் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பாருங்கள், நெருப்பில் விழுந்து தன் உயிரை மாய்க்க துணிந்தார். தன் தந்தையிடத்தில் பிரச்சாரம் செய்து அவரை நரகத்திலிருந்து மீட்டெடுக்க பார்த்தார். அவரை நரகத்திலிருந்து மீட்டெடுக்க முடியாது என்றவுடன் அதிலிருந்து விலகிக் கொண்டார். தன் மனைவி பிள்ளைகளை கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டார். விட்ட பிள்ளை வளர்ந்த பிறகு கழுத்தை அறுக்க அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அறுப்பதற்கு துணிந்தார். அல்லாஹ் தடுக்கலைன்னா இஸ்மாயில் நபியினுடைய தலை அன்றைக்கு உருண்டிருக்கும். என்ன காரணம்? எல்லாம் வேண்டாங்கிறார். தான் உயிர் வேண்டாம், தான் உடம்பு வேண்டாம், தான் ஊர் வேண்டாம், தான் அத்தா வேண்டாம், தன்னுடைய மனைவி வேண்டாம், புள்ள வேண்டாம், எதுவுமே வேண்டாம். எதுதான் வேண்டும்? அல்லாஹ் தான் வேண்டும். அல்லாஹ்வை தவிர எனக்கு வேறு யாரும் தேவையில்லை என்ற மிக பெரும் இறைநேசத்தோடு வாழ்ந்தவர் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உங்களை அந்த கொள்கை நோக்கி அழைக்கிறோம். நம்மளும் அப்படியே வாழ்ந்துரும். நம்மள்ட்ட என்ன பாலைவனத்தில் கொண்டு போய் உழவா சொல்ல போறான்? அப்படி சொன்னா நல்லா தான் இருக்கும்னு சில பேர் பேசுறாங்க பின்னாடி. அல்லாஹ் அப்படி நம்ம கட்டளை இடலை. நம்மளை என்ன பிள்ளைய அறுக்க சொல்றானா? நம்மளை அறுக்க சொல்லல. நெருப்புல போய் விழுங்குறானா? நம்மளை விழ சொல்லல. உங்க அத்தாவை எதிர்த்து அவருக்கு எதிராக நீ பாவமன்னிப்பு கேட்காத அப்படின்னு அல்லாஹ் சொன்னானா? கிடையாது. நம்மளை இலகுவா அல்லாஹ் கடைபிடிக்க சொல்றான். 5 வேளை தோழு அல்லாஹ் ரசூல் பேச்சை கேட்டு நடந்து போய்கிட்டே. எது கூடும் நபி சொன்னாங்களோ அது கூடும், எது கூடாதுனாலும் கூடாது. அப்படி ஒரு மார்க்கத்தை கடைபிடிச்ச வேண்டியதான பாங்கறான்ல. அதுல என்னங்க நமக்கு பிரச்சனை இருக்கு? இதை நீங்க ஒண்ணு சந்திருங்களேன், நீங்க எல்லா பள்ளிவாசலுக்கும் நீங்களே நிர்வாகிகள். உங்களுடைய தலைமை ஏற்று நாங்கள் வருவதற்கு தயார். அல்லாஹ் ரசூலுடைய பேச்சை கேட்டால் நீங்க காற்றால் தான் எம்எல்ஏ, நீங்க காற்றால் தான் எம்பி, எல்லா மக்களும் ஒன்றிணையலாம். அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்தால் இந்த இஸ்லாமிய மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநியாயங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இழந்த உரிமைகளை எல்லாம் எடுக்க முடியும். அல்லாஹ் ரசூலுடைய பாதையில் சென்றால். இல்லை இல்லை எங்களுக்கு அல்லாஹ் வேண்டாம் ரசூல்லாம் வேண்டாம் என்றால் துன்யாவில் அல்லாஹ் உங்களை இழிவடைய வைப்பான், ஆகிரத்தில் உங்களை நரகத்தில் அல்லாஹ் தள்ளுவான். இது அல்லாஹ் சொல்லுகிற வாக்குறுதி. இறை வாக்குறுதி ஒரு காலத்தில் மாற்றம் செய்யப்படாது. இன்னல்லாஹ் லா யுக்லிஃபுல் மீஆத். அல்லாஹ் தனது வாக்குறுதிக்கு அல்லாஹ் ஒருபோதும் மாறு செய்ய மாட்டான். மாறு செய்யறவனா இருந்தா இப்ராஹிம் நபியுடைய அத்தாக்கு சொர்க்கத்தை இப்ராஹிம் நபி கேட்டிருப்பாங்களா இல்லையா? அல்லாஹ் எங்க அத்தாவை மன்னிச்சிரு, நீ வாக்குறுதி கொடுக்கத்தான் செய்வ, அப்பப்ப மாத்ததான் செய்வ, எங்க அத்தாவை மன்னிச்சு விட்டுறியா? அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு காலமும் அவன் வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான். பிரார்த்தனை கேட்ட இப்ராஹிம் நபி அல்லாஹ் கண்டிக்கிறான். ரசூலுல்லாஹ்வினுடைய தாய் தந்தையருக்கு நரகம் நாம சொல்லல, ஹதீஸ் சொல்லுகிறது. ஒரு நபி தோழர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் எங்க அத்தா மௌத்தாயிட்டார், அறியாமை கால பழக்கத்தில் இருந்து இஸ்லாத்தை ஏற்கவில்லை, அவர் எங்கே இருப்பார்? இன்னஹு ஃபின்னார், அவர் நரகவாசி. போனவர் கவலையோடு போறார். ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, வாங்க. இன்ன அபி வபாக்க ஃபின்னார், எங்க அத்தாவும் உங்க அத்தாவும் நரகம் தான், கவலைப்படாது, என்னால எங்க அத்தாவை காப்பாற்ற முடிஞ்சது, நான் அல்லாஹ்வுடைய தூதர்.
மறுமையில சொர்க்கத்துக்கு முதல்ல போறேன், இவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸ் இருக்கிற என்னாலேயே எங்க அத்தாவை காப்பாற்ற முடியல, நீ ஏன் கவலைப்படுற, விட்டுட்டு போ, அதெல்லாம் அப்படி நாட்டம் தாங்க. ஒரு கபருக்கு அருகில் நின்று நபிகளார் அழுகிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நபிகளார் சொன்னார்கள், இந்த கபரிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என் தாயார் ஆமினா, என் தாயாருக்காக நான் மன்னிப்பு கேட்கவா என்று அல்லாஹ்விடத்தில் நான் மன்றாடினேன். கேட்கல, கேட்கவான்னு ஒரு கேள்வி, அதுக்கு ஒரு பெர்மிஷன். ரப்புடைய சாம்ராஜ்யத்தையும் ஆளுமையை நீங்க பாருங்க, சும்மா வந்தாலும் அந்த மன்னிப்புலாம் கேட்க கூடாது, அவங்களுக்கு மன்னிப்பு கேட்கவான்னு ஒரு பெர்மிஷனை கேளு. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, கேட்கக்கூடாது, மன்னிப்புலாம் கேட்கக்கூடாதுன்னு. என் தாயின் கபரை சென்று சந்திக்கலாமா, அல்லாஹ்வுடைய தூதருடைய நகர்வை பாருங்க, ரப்புடைய கட்டளை இல்லாமல் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டாங்க. அதுதான் நபி. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மீது கொல்ல பிரியத்தில் இருந்தாரோ, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சற்றும் சளைக்காமல் ரப்பு மீது அளவு கடந்த நேசத்தை, பாசத்தை பொழிந்தார்கள். என் தாயின் கபரை போய் பார்க்கலாமா யா அல்லாஹ், பார்த்துட்டு வா. வந்து பார்க்கறாங்க, ஒன்றும் செய்ய முடியல, கை சேதம். தாயார் கபரிலே வேதனை அனுபவிக்கிறதை நினைத்து புழுங்கிய நிலையில் வருத்தப்பட்டு கொண்டே செல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவ்வளவுதான் அதிகாரம். இந்த தூதரை கடவுளுடைய அந்தஸ்தில் வச்சு பார்க்கலாமா? இந்த தூதரை மட்டுமல்ல, முழு உலகத்தில் எவ்வளவு பெரிய மகான் இனி வந்தாலும், ரசூலுல்லாஹ்க்கு அடுத்து ஒரு ஆள் வரப்போறது இல்லை, வந்தாலும் கடவுளுக்கு நிகராவாங்களா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு தெரியும், இறை தூதர்களில் முக்கியமான ஒரு இறை தூதர். ஏன்னு கேட்டா, கியாமத் நாளினுடைய ஒரு அடையாளம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எல்லா இறை தூதரும் மௌத்தாயாச்சு, கபருக்கு போயாச்சு, இந்த இறை தூதர் மௌத்தாகல, வானத்தில் இருக்கிறாங்க, மீண்டும் இந்த துனியாவுக்கு வருவார்கள் என்கிறது இஸ்லாம். அது ஈமான், நம்பிக்கை கொள்ளலைன்னா அவன் காஃபிர். நம்ம நம்பிக்கை கொள்றோம், கண்டிப்பா ஒரு நாள், இன்னைக்கோ நாளைக்கோ நாளை மறுநாள் ஏதோ ஒரு நாள் வரப்போறாங்க. அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெருங்கொண்ட கூட்டம் இன்றைக்கு உலகத்தில் கடவுளாக நினைக்கிறார்கள். முஸ்லிம் கூட்டத்தோட அவன் கூட்டம் தான் அதிகம், அப்படித்தானே? அல்லாஹ் தான் உண்மையான கடவுள். அல்லாஹ்வை அழைக்கிற கூட்டத்தை விட ஈசா நபியை அழைக்கிற கூட்டம் தான் அதிகம். அவர்கள் என்னெல்லாம் செய்யறாங்க? ஈசா நபியை வெறுமனே அல்லாஹ்வின் தூதர் என்று சொன்னாங்க, பிரச்சனையே கிடையாது, நம்மளாம் ஒண்ணா ஆயிருவோம். ஈசாவை அல்லாஹ்வுடைய தூதர் என்ற வார்த்தையை மறுத்துவிட்டு அல்லாஹ்வுடைய பிள்ளை, குமாரர் என்று அழைக்கிறார்கள். அதனால் தான் நபிகளார் சொன்னார்கள், லா துத்ருனி கமா அத்ரத ஈஸா இப்னு மரியம், மரியமினுடைய மகன் ஈசாவை அந்த மக்கள் நஸ்ரானிகள் எப்படி வரம்பு கடந்து புகழ்ந்தார்களோ அதுபோன்று என்னை நீங்கள் வரம்பு கடந்து புகழாதீர்கள். இன்னி அப்துல்லா வ ரசூலுஹு, நான் அல்லாஹ்வுடைய அடியான், அல்லாஹ்வுடைய தூதர், இப்படி புகழுங்க. நாங்க நபியே புகழ் வேண்டாங்கிறாங்க, அல்லாஹ்வே வரம்பு கடந்து புகழக்கூடாதுங்கிறான். இஸ்லாமே நபியை அடிமைகளில் ஒருவராகத்தான் பார்க்க சொல்கிறது. அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வும் அவனுடைய தூதருமே அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் என்போது அவங்க மேல உங்களுக்கு அதை விட தனிப்பட்ட பிரியம் வறுமையான அல்லது வழிகேடு. அந்த வழிகாட்டில் தான் அந்த நஸ்ரானிகள் போனார்கள், ஈசா நபியை வரம்பு கடந்து புகழ்ந்து. வழிகேடு. நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பிடிப்பானா? கேட்பானா அல்லாஹ், என்ன ஈசாவே, நீங்களும் உங்க உம்மாவும் தான் கடவுள் என்று மக்கள்கிட்ட சொன்னீங்களா? அப்படி நம்பி வந்திருக்கிறான ஒரு கூட்டம். எங்களை காப்பாற்ற ஈசா இருக்கிறார், ஈசாவினுடைய தாயார் மரியம் இருக்கிறார்கள், நம்பி ஒருத்தர் வந்திருக்கிறான. என்ன சொல்ல? யாரெல்லாம் நான் அவர்களோடு இருக்கும்போது நான் நீ சொன்ன கருத்துக்களை சொன்னேன், என் உள்ளத்தில் இருக்கிறத நீ அறிவாய், உன் உள்ளத்தில் இருக்கிறது எனக்கு தெரியாத இறைவா, அவ்வளவுதான். நீ அவர்களை மன்னித்தால் நீ மன்னிப்பவன், நீ அவர்களை தண்டித்தால் அவர்கள் உன்னடியார்கள், நான் அதை தலையிடவே மாட்டேனே. நாளைக்கு ரசூலுல்லாஹ் நமக்கு எதிராக இதைத்தான் பேசுவாங்க, நபியும் சொல்லிட்டாங்க நம்மகிட்ட. ஈசா நபி அவங்க சமுதாயத்துக்கு எதிராக பேசிட்டாங்கல்ல. மறுமை நாளில் அல் கௌசர் நீர் தடாகத்தில் இஸ்லாமிய சமூகத்தவர்கள் ஒன்று திரள்வார்கள். நபிகளார் சொன்னார்கள், மக்களே, அல் கௌசர்ல என்ன பார்க்கிறவரை பொறுமையாக இருங்கன்னாங்க. நபியை மறுமையில் சந்திக்கிற இடம் கௌசர் நீர் தடாகம். ரசூலுல்லாஹ் எல்லா மக்களுக்கும் இந்த நீர் தடாகத்திலிருந்து தண்ணீரை எடுத்து தருவார்கள். அப்போது நபிகளார் சொன்னார்கள், என் தோழர்களில் சிலர் வருவார்கள், வானவர்கள் தடுப்பார்கள், எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் போய் கேட்பேன், அஸ்ஹாபி அஸ்ஹாபி, இறைவா இவர்கள் என் தோழர்கள், என் தோழர்கள். அல்லாஹ் சொல்லுவான், இவர்கள் மார்க்கத்தை தடம் புரண்டு விட்டு சென்று விட்டார்கள். நீங்க இருக்கிற வரைக்கும் ஒரு ரூட்ல போனாங்க, இருந்து மாதத்துக்கு அப்புறம் வேற ரூட்டுக்கு போயிட்டாங்க. எல்லா நபி தோழரும் கிடையாது, அல்லாஹ் பாதுகாத்து விட்டான். பெருங்கொண்ட நபி தோழர்கள் சிலர், அற்பமான சிலர். ரசூலுல்லாஹ்க்கு பிறகு ஜக்காத் தர மாட்டோம், ரசூலுல்லாஹ்க்கு பிறகு நாங்கள் மார்க்கத்தை கடைபிடிக்க மாட்டோம், முர்த்ததாகிறோம், இஸ்லாத்தை விட்டு வெளியே போறோம், இஸ்லாத்தை மாற்றுகிறோம், குழப்புகிறோம் என்று சில அற்பமான சிலர் போனாங்க. இவர்கள் மறுமையில் கௌசரை விட்டு தடுக்கப்படுவார்கள், அவர்கள் நரகவாசி. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் என்ன பதில் சொல்லுவேன் தெரியுமா? ஈசா நபி எப்படி தன் சமுதாயத்திற்கு எதிராக சொன்னாரோ அதே பதிலை என் சமுதாயத்திற்கு எதிராக நான் சொல்லுவேன். நீங்கள் யாரை ஹபீப் என்றீர்களோ, யாரை நம்முடைய நேசத்திற்குரிய இறை தூதர் என்றீர்களோ, எப்படியாக இருந்தாலும் நம்முடைய தூதர் ரஹ்மத்துல் ஆலமீன் என்று அழைக்கப்படுகிற அகிலத்தின்
அந்த அருள்கொடை மறுமையில் நாம் நரகம் செல்வதை தடுப்பார்கள் என்று மனப்பால் குடித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ, அந்த தூதர் தான் சொல்லுவாராம், யா அல்லாஹ், இவர்களை நீ மன்னித்தால் இவர்கள் உனது, நீ மன்னிக்க கூடியவன், நீ தண்டித்தால் இவர்கள் உன்னடியார்கள், எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையா அல்லான்னு விலகிடுவாங்களாம். அவன் நபி பரிந்துரை பண்ண மாட்டாங்களா? பண்ணுவாங்க. நபி பரிந்துரை ஏற்கப்படாத? ஏற்கப்படும். நபி பரிந்துரைத்த மக்களுக்கு சொர்க்கம் இல்லையா? இருக்கு. யாருக்கு பரிந்துரை செய்வார்கள் என்பது முக்கியம். தன்னுடைய பெயர் அப்துல்லா ஆமினான் வச்ச எல்லாருக்கும் பரிந்துரை கிடையாது. யார் அல்லாவை மட்டும் வணங்கி அல்லாஹ்வுடைய தூதரின் பாதைகளை செல்கிறார்களோ அவர்களுக்கு நபியுடைய பரிந்துரை கிடைக்கும். எல்லா இறை தூதருக்கும் ஒரு துவா உண்டு. அவர்கள் துவாவை பயன்படுத்தி விட்டார்கள். லிக்குல்லி நபியின் தாவத்துன், அந்த நபி எல்லாம் அந்த துவாக்களை பயன்படுத்தி விட்டார்கள். நான் அந்த துவாவை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். மறுமை நாளில் என் சமுதாயத்தவர்கள் அல்லாவுக்கு இணை வைக்காதவர்கள் நரகம் செல்லுகிற நிலையில் இந்த துவாவை பயன்படுத்தி அவர்களை நரகத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு முயற்சி செய்வேன். அப்ப நபி ரஹ்மத்துல் ஆலமீன் தான், நபி ஹபீப் தான், நபி காப்பாத்த போறாங்க தான். இறைவனுடைய உதவியால், துணையால், அருளால் நபி பரிந்துரை செய்ய போகிறார்கள். அந்த பரிந்துரை ஏற்கப்படும். எல்லா மக்களுக்கும் அந்த பரிந்துரை கிடைக்காது. வழிகேட்டை நோக்கி சென்று நபிகளாருடைய பரிந்துரை கிடைக்கும் என்ற ஒரு கற்பனை கதாபாத்திரத்தில் வாழ்ந்து மரணித்து விடாதீர்கள். அல்லாவை மட்டும் ஏகத்துவப்படுத்தி வணங்குங்கள். இப்ராஹிம் நபியை போன்று, அல்லாஹ்வுடைய தூதரை போன்று, ஏனைய நபிகளார் வளர்த்தெடுத்த உருவாக்கிய ஒரு கட்டமைத்த அந்த சஹாபாக்களை போன்று, எதுல? ஏகத்துவத்தில். அல்லாவை தவிர எவனையும் வணங்க மாட்டோம் என்று நின்றார்களே நபிகளார். மக்கா வெற்றியின் போது மக்களை அழைத்து சொன்னார்கள், மக்களே, உங்களை ஷிர்கில தழுவதில் இருந்து ஷைத்தான் நிராசை அடைந்து விட்டான், ஷிர்க் நோக்கி போக மாட்டீங்க. அப்படி ஒரு நிலையில் நீங்கள் வாருங்கள். அல்லாஹ்வை அளவு கடந்து நாம் நேசிப்போம், அல்லாஹ்வுக்காகவே வாழ்வோம், எல்லா தியாகமும் அர்ப்பணிப்போம். உலக பொருளாதாரத்தையோ வாழ்வாதாரத்தையோ புகழையோ பேரையோ பெருமையோ பெறுவதற்கு அல்ல, ஏக நாயனுடைய திருப்தியை பெற்று அந்த அன்னலாரோடு சொர்க்கத்தில் வாழ்கிற நற்பேருக்காகத்தான் என்பதை நிரூபிப்பதற்கு வாருங்கள் என்று அழைக்கிறோம். நீங்கள் எந்த இயக்கம், எந்த கூட்டம், எந்த ஜமாத்தாகனாலும் இருக்கலாம், அல்லாஹ்வை மட்டும் வணங்குவோம், அல்லாஹ்வுடைய ரசூலை மட்டுமே பின்பற்றுவோம் என்ற கொள்கை நோக்கி வாருங்கள். இதை ஏன் நாங்கள் வலியுறுத்தி 40 வருஷமா சொல்லணும்? மறுபடியும் முண்டிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்ன? மீண்டும் மீண்டும் நீங்கள் அடிக்க உதைக்க துரத்த மறுபடியும் வந்து கூட்டம் நடத்த என்ன அவசியம் வந்துச்சு? இவனுக்கு வேற வேலை பொழப்பே கிடையாதப்பா, ஏன்னா அடிக்கிறோன்னு தெரியலாடா, ஏன்டா வந்து அடி வாங்குறீங்க அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் கேட்கிறீர்களே. இதற்கு ஒரு பொதுநல காரணமும் உண்டு. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான். இறுதியாக இந்த கருத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். சூரா நிசா என்ற 4வது அத்தியாயம். அல்லாஹ் பேசுகிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, அதற்கு கீழ்நிலையில் உள்ள பாவத்தை தான் நாடியவருக்கு அல்லாஹ் மன்னிப்பான். ஏன் போராடுகிறோம் தெரியுதா? ஏகத்துவத்தின் தந்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று மீண்டும் மீண்டும் இந்த ஏகத்துவம் 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 என்று சொல்லி மக்கள் மத்தியில் மீண்டும் மீண்டும் இந்த அறுவையை தருவதற்கு காரணம், மக்கள் பார்வையில் சிலருக்கு இது அறுவை தான். அதனால சொன்னேன், இந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொல்வதற்கு என்ன காரணம்? அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான். மக்களே, நீங்கள் தாயத்தை, தட்டை, தகடை, வில்லி, சூனியம், ஏவலை, மௌலூதை, ராத்திபை, அல்லாஹ்வுடைய அந்த அந்தஸ்துகளை கொடுக்கக்கூடிய தர்கா வழிபாட்டை, இதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மக்களை பார்த்து சொன்னார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், சூரா மாயிதாவினுடைய 72வது வசனம், லக்கத் கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம், மரியமினுடைய மகன் மஸீஹ் தான் அல்லாஹ் என்று எவன் சொன்னானோ அவன் ஏக இறைவனை மறுப்பவனாகி விட்டான். ஆனால் ஈசா என்ன சொன்னார் தெரியுமா? அந்த மஸீஹ் இப்னு மரியம் என்ன சொன்னார் தெரியுமா? யா பனி இஸ்ராயில் உபுதுல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும், பனி இஸ்ரவேலர்களே, என்னையும் எனக்குமான உங்களுக்குமான அந்த அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள். எனக்கா வந்த அல்லாஹ், உனக்கா வந்த அல்லாஹ். ஒமை யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, எவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டானோ அவனுக்கு அல்லாஹ் சுவனத்தை ஹராமாக்கி விட்டான். ஐவேளை தொழுகை தொழுகிறீர்களே, ரமலான் கால நோன்பு வைக்கிறீர்களே, இத்தனை பெரும் அமல்களில் ஈடுபடுகிறீர்களே, சொர்க்கத்தின் வாடையை கூட பெற முடியாத அந்த நரகத்தை நோக்கி செல்வதற்கா? இந்த பொதுநல எண்ணத்திற்காகத்தான் நீங்கள் அடித்து விரட்டிய பிறகு மீண்டும் மீண்டும் உங்களிடத்தில் வந்து கத்திக் கொண்டிருக்கிறோம். இல்ல பாய், நாங்க ஷிர்க் வச்சாலும் அல்ல மன்னிக்க மாட்டாது. ஒரு பக்கம் தான், எங்களுக்கு அமல் நிறைய இருக்கு, நாங்க அப்படி தொழுகிறோம். நீங்களாவது ஒரு 8 ரக்காய் தான் தொழுவிய ரமலான் காலத்துல, கஞ்ச பயிலோ. நாங்க 23 ரக்காய் தொழுகிறோம், அதுவே தப்பு. 8 ரக்காயத்தை தொழுவது நம்முடைய சோம்பல் தனமும், 23 தொழுவது உங்களுடைய சுறுசுறுப்பு தனம், சொர்க்கத்தின் ஆர்வம்னு காட்டுதா? அப்ப 40 தொழுங்களேன். 23 நிறுத்திடுவோம். இது எங்க உலமாக்கள் சொன்னது. அப்ப சொர்க்க ஆசையெல்லாம் கிடையாது, உலமாக்கள் சொன்னதுன்னு சொல்லுங்க. நாங்கள் அதிகமாக தொழுகிறோம், எங்கள் அமல்கள் எங்களை காப்பாற்றும், ஒரு காலம் காப்பாற்றாது.
சூரா ஜுமர் 39வது அத்தியாயம். இந்த வார்த்தையை உங்க வாழ்நாள் மறந்துடாதீங்க. அல்லாஹ் நபிக்கு எப்படி எச்சரிக்கை செய்யறான்னு பாருங்க. வலக்கத் ஊஹிய இலைக்க வ இலல்லதீன மின் கப்லிக். நபியே, உமக்கும் நாம் சொல்கிறோம், உமக்கு முன்னால் வந்த எல்லா நபிக்கும் சொல்லி இருக்கிறோம். இதை ஆதம் நபிட்ட சொல்லிட்டேன், நூஹ் நபிட்ட சொல்லியாச்சு, லூத் நபிட்ட சொல்லியாச்சு, இப்ராஹிம், இஸ்மாயில், இசாக், யாக்கூப், அய்யூப், யூசுப், யூனுஸ், ஜக்கரியா, யஹ்யா எல்லாருக்கும் சொல்லியாச்சு. கடைசியா உங்களுக்கு சொல்லணும்லப்பா, சொல்லிடுறேங்கிறான். என்னவா? லயின் அஷ்ரக்த, நபியே நீங்கள் ஷிர்க் வைத்தால், இணை வைத்தால், ல யஹ்பத்தன்ன அமலுக்க, உங்கள் அமல்கள் அழிந்து விடும். கால் வீங்க தொழுதிங்களா? இன்னைக்கு என்னம்மா வீட்டில் சாப்பாடு இல்லையா, இன்னைக்கு நோன்பு அப்படிலாம் வச்சிங்களா? கையில 10 பைசா இல்லாம எல்லாத்துக்கும் ஏழைக்கு தூக்கி கொடுத்தீங்களா? அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லி கண் விழித்து அல்லாஹ்வுக்காக போர்க்களத்தில் நின்றீர்களா? சொந்த நாட்டை விட்டு ஓடி வந்தீர்களா? இறைவனுக்காக இத்தனை பெரும் அமல்களை அழித்து மண்ணாக்கிடுவேங்கிறான் அல்லாஹ் நபியை பார்த்து. ஷிர்க்குடைய கூலி அதுதான். நபி அமலும் நம்ம அமல் இருக்குத, நபி அமல் மலை மாதிரி, நம்ம அமல் மண்ணு மாதிரி. நீங்க 40 வருஷம் இல்ல 400 வருஷம் தொழுதாலும் அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட நபி அமலையே அழிக்க துணிஞ்ச அல்லாவுக்கு உங்க அமலும் என் அமலும் ஒரு விஷயமா? கொசுறு தூக்கி எறிஞ்சிருவான், போடான்றுவான். நபியையே நரகத்துல நான் தள்ளுவேன்னு அல்லாஹ் எச்சரிக்கை செய்யும் போது நம்மளை விட்டுருவானா அல்லாஹ்? நபியை பற்றி அல்லாஹ் திருக்குரானில் எப்படியெல்லாம் சிலாகித்து பேசுகிறான். நபியுடைய மாண்பு என்ன, கண்ணியம் என்ன? மறுமை நாளில் சொர்க்கத்தில் முதலில் கதவை தட்டக்கூடியவர் அன்னலார். சொர்க்கம் திறக்கப்படுவதும் அன்னலாருக்கு. சொர்க்கத்தில் முதல் காலடி எடுத்து வைப்பதும் அதே அன்னலார். அப்படிப்பட்ட அன்னலார் நபியே நரகத்துல தள்ளிடுவேங்கிறான். உங்களை விட்டுருவானா? என்ன விட்டுருவானா? இந்த பொது நலத்துக்காக மறுமை நாளில் உலகத்தில் வேறு பெரும் கூட்டங்கள் எல்லாம் இருக்கிறது, இஸ்லாம் அல்லாத மக்கள். அவர்கள் எல்லாம் மௌத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இல்லைன்னு நினைக்கிறான். அட இல்லைன்னு நினைக்கிறவன்ட்ட போய் நீ சொர்க்கம் போகணும்டா, நரகம் பேராதான் அவன் சொன்ன ஏதாவது பயன் இருக்குதா? அட இல்ல, நான் நம்பவே இல்லைடான்றான். அவன்கிட்ட பேசியும் பயன் கிடையாது. அல்லாஹ்வை நாடி உள்ளத்தை புரட்டினாதான் உண்டு. நீ சொர்க்கம்னு ஒரு வாழ்க்கை இருக்கு நம்புற, வேதனையே அதுதான். நரகம் இருக்கு, சொர்க்கம் இருக்கு. ஃபிரௌனும் அபூஜஹலும் அபூலஹபும் அது போன்ற கொடியவர்கள் எல்லாம் கொண்டு அல்லாஹ் நரகத்தை நிரப்ப இருக்கிறான். நபிமார்களையும் நல்லோர்களையும் ஷஹீதுகளையும் சாலிஹீன்களையும் கொண்டு அல்லாஹ் சொர்க்கத்தை நிரப்ப இருக்கிறான். நீ நம்புறிய? நீங்கள் நரகம் சென்று விடக்கூடாது என்கிற ஒற்றை பொதுநலமும் இதற்கு காரணம். வேற என்ன நோக்கம் எங்களுக்கு இருந்த போது கொஞ்சம் சிந்திக்க மாட்டீங்களா? நீங்க அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் இணை வைத்து விடக்கூடாது என்கிற கொள்கையை நோக்கி நீங்கள் வாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் மறுமை நாளில் ஒரு கண்ணியம் தரப்போறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அத்தாக்கு நரகம், அப்படிதானே? துனியால எவ்வளவு பாடுபட்டாங்க இப்ராஹிம் நபி அல்லாஹ் மீது கொண்ட நேசத்தின் காரணமாக. மறுமை நாளில் முழு துனியாவில், முழு முஸ்லிம்களில், முழு நபிமார்களில் யாருக்கும் கிடைக்காத ஒரு கொடுப்பனை, ஒரு பாக்கியம் இப்ராஹிம் நபிக்கு. எல்லா மக்களும் நிர்வாணமாக வருவார்கள், இப்ராஹிம் நிர்வாணமாகத்தான் வருவார் அலைஹிஸ்ஸலாம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் முதலில் ஆடையை அணிவிப்பான், சொர்க்கத்தின் ஆடையை. ஏன் அல்லாஹ் அங்க இப்ராஹிம் நபிக்கு மட்டும் அல்லாஹ் தேர்வு செய்யணும்? முதல் நபி ஆதம்னு அல்லாஹ் எடுத்திருக்கலாம், கடைசி நபி முகமதுன்னு அல்லாஹ் எடுத்திருக்கலாம், வேற வேற நபிமார்கள் ஷஹீதா இருக்கிறாங்க அவங்களும் எடுத்திருக்கலாம். இப்ராஹிம் நபி அல்லாஹ் ஏன் எடுக்கணும்? அல்லாஹ் மீது கொண்டிருந்த அந்த இறை நேசம், அல்லாஹ்வுக்காக எந்த எல்லைக்கும் போயிடலாம்டா, ஒன்றும் தப்பே கிடையாது என்று வாழ்ந்த அந்த வாழ்க்கை. வத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் தனது உற்ற நண்பனாக தேர்வு செய்து கொண்டான். தனது நண்பனுக்குத்தான் முதல் கண்ணியம்ங்கிறான்ல. முஹம்மது நபி நீங்க பின்னாடி நில்லுங்க, பின்னாடி கொடுப்போம். இப்போ முதல் இப்ராஹிம் நபிக்கு தான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக அவன் இணை வைக்கப்படக்கூடாது என்பதற்காக தன் உயிரை கொடுப்பதற்கு துணிந்தாரே இந்த இப்ராஹிம், தன் பிள்ளையினுடைய உயிரையும் கொடுப்பதற்கு துணிந்தாரே இந்த இப்ராஹிம் நபி, தன் மனைவி பிள்ளைகளை கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டாரே இந்த இப்ராஹிம் நபி, தன் தந்தை உட்பட தன் சமுதாயத்தை எதிர்த்தாரே இந்த இப்ராஹிம் நபி, அல்லாஹ்வுக்காக எந்த எல்லைக்கும் செல்வோம் என்ற இறை கட்டளைகள் எல்லாவற்றையும் முழுமைப்படுத்தினாரே இந்த இப்ராஹிம் நபி மறுமை நாளில் முதலில் கண்ணியம் செய்யப்படுவார் என்கிறது இஸ்லாம். அந்த அல்லாஹ்வுக்காக நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா துன்யாவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, கடந்து போய்கிட்டே இருக்கலாம். பணம் பணம் தான் வாழக்கூடியவர்கள், துன்யா தான் என்று வாழக்கூடியவர்களுக்கும் ஒரு நாளில் 24 மணி நேரம் தான். அவனுக்கு 40 மணி நேரமா? அல்லாஹ் தான் என்று வாழக்கூடியவனுக்கும் இதே 24 மணி நேரம் கடந்து ஓடிடும். கண்டிப்பா ஒரு நாள் சீக்கிரத்தில் மௌத்தை சந்திக்க போறோம். இப்பதான் 23 வந்த மாதிரி இருந்துச்சு, 24 கலண்டர் தூக்கி வீட்டில் மாட்டியாச்சு. 24 வந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ அடுத்த மாசம் 11ஆம் மாசமா கதை முடிஞ்சிருச்சா? இப்பதான் கல்யாணம் ஆன மாதிரி இருந்துச்சு, பிள்ளைங்களை பற்றி கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தாச்சு. ஸ்கூல்ல சேர்த்த மாதிரி இருந்துச்சு, பிள்ளைங்களுக்கு பருவ இதை அடைஞ்சாச்சு, கட்டி கொடுக்குற இடத்துக்கு வந்தாச்சு. வேகமா ஓடுது, துன்யாவை கடந்துடலாம். இது கடையில் எதுக்கு ஈகோ பிரச்சனை? தௌஜ மாத்துக்காரனை கண்டா அடி பின்னிடணும், கொண்டுறணும், தேவை கிடையாது. நம்ம அல்லாஹ்வுக்காக வாழ்றோம், எல்லாரும் அல்லாஹ்வுக்காக வாழ்ந்துருவோம், சொர்க்கத்தை நம்பி இருக்கிறோம். நமக்கு மேலே இருக்கிறவங்களாம் சில ஷைத்தான்கள் நம்மளை எப்படிடா அடிச்சு தள்ளி தூக்கி போடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். பேசுற வார்த்தையெல்லாம் இஸ்லாத்தை பத்தி தான். இஸ்லாத்தில் ஜாதி இருக்கிறது யாராவது கேட்கிறாங்களா அப்படிங்கிறாங்க. எதுக்கு இந்த வன்மத்தை உள்ள ஒன்று திணிக்கணும்?
ஒரு நாட்டின் ஆட்சியாளர் இப்படி பேசணுமா? அப்படின்னா இஸ்லாத்தின் மக்கள் வருவதை அவர்களால் சீரணிக்க முடியல. ஒரு நாட்டின் பிரதமர் மார்க்கத்தை பத்தி பேசலாமாங்க? பேசுகிறார்கள். இஸ்லாத்தில் ஜாதி இருக்கிறது, அது என்ன இந்துக்கள் மட்டும் ஜாதி இருக்குது? அட, இஸ்லாத்துல ஜாதி இருக்குன்னு இப்படி அப்பட்டமான ஒரு வார்த்தையை பேசுறீங்களே. ஒரு ஜாதியில் இருந்து வேறு மதத்தவர்கள் இன்னொரு ஜாதிக்கு போக முடியுமா? பிராமணர்கள் ஒரு காலமும் சூத்திரராக முடியாது, சூத்திரர்கள் ஒரு காலமும் பிராமணராக முடியாது. ரத்தத்திலே குளிச்சாலும் சரி, உடம்பு கீறி ரத்தத்தில் குளிச்சாலும் சரி, நீங்கள் பிராமணராக முடியாது. இஸ்லாத்தில் எந்த இயக்கத்தில் இருந்தாலும் எந்த இயக்கத்தில் ஜம்ப் பண்ணலாம், எந்த கொள்கையில் இருந்தாலும் எந்த கொள்கைக்கு போகலாம். இஸ்லாம் என்பது ஜாதி அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டதல்ல, கொள்கையின் அடிப்படையிலானது. இங்கே யார் யாருக்கு பொண்ணு கொடுப்பாங்க, யார் யாருக்கு வீட்டுக்கும் வேறு வீட்டிலேருந்து பொண்ணை எடுப்பாங்க, இங்கே ஜாதியே கிடையாது. ஜாதி இங்கே அடிப்படை கிடையாது. அல்லாஹ் ரசூலை கடைபிடிக்கக்கூடிய மக்களாகிய அனைத்து முஸ்லிம்களுமே ஒரே ஒரு மார்க்கத்தை சார்ந்தவர்கள், அவர்களுக்கு ஜாதியே கிடையாது. ஆனால் ஜாதியை பற்றி பேசுகிறார்கள் நாட்டின் ஆட்சியாளர்கள். என்ன காரணம்? எப்பண்டா வாய்ப்பு கிடைக்கும் கருவறுத்தரலாங்கிறதுக்கான துடிப்பை தான் பார்க்க முடியும், அந்த வெறுப்பை காட்ட முடியல. ஆகா, கையை கட்டி போட்டாங்களடா, நம்ம பெரும்பான்மையில வந்துடலாம்னு பார்த்தோம்னா கடைசியில் 2 நொண்டிக்கால வச்சு தான் வாழ முடியும் போல கேணும் உட்கார வச்சுட்டான். பார்த்தீங்களா, அல்ல ஒண்ணுமே பண்ண முடியல, முழிப்பதிங்க போய் கிடக்கிறான். என்னத்தையாவது பேசுவோம்னு பேசுறாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், துனியாவில் எவ்வளவு பெரிய கஷ்டம் வரட்டும், ஆகிரத்தில் கடுகளவு கஷ்டத்தை அனுபவிச்சிடக்கூடாது. பாலஸ்தீன மக்கள் அனுபவிக்காத கஷ்டத்தையே நாம அனுபவிச்சிட போறோம்? சொல்லுங்க பார்ப்போம். வதை முகாம் வருதுப்பா, சிஏ வருதுப்பா, எல்லாரும் ஒண்ணு சேரணும்ப்பா, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவனுக்கு வராத கஷ்டம் உனக்கு வந்துட போதா? அவன் பிள்ளையை இழக்கிறான், ஒரு பெருநாள் அடுத்த பெருநாள் மனைவி இழக்கிறான், அடுத்த பெருநாள் இன்னொரு பிள்ளையை இழக்கிறான். அவன் வாழ்க்கை அப்படி போய்கிட்டு இருக்குது. உலகத்தில் என்ன நடக்கட்டும் கடுகளவு கவலை கிடையாது. என்ன தெரியல, அந்த பயான் ரொம்ப ரோலிங் ஆகுது. அவுலியாக்களின் கராமத்தாங்க தெரியல. எவ்வளவு பெரிய பாதிப்புகள் வரட்டும், 30 கோடி இஸ்லாமியர்கள் இந்தியாவில் கருவறுக்கப்பட்டாலும் சரி, நமக்கு இந்த துனியா தேவையே கிடையாது. மக்களே, ஆகிரத்தை நோக்கி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நடைபோட்டு போய்கிட்டே இருக்கணும். வழியில எவன் நம்மளுடைய குறுக்க வந்தாலும் சரி, நான் அல்லாஹ்வுக்காக வாழ்றேன், தாண்டி கடந்து போய்கிட்டே இருப்போம். நீ சொத்தை பறிச்சுக்க, உயிரை பறிச்சுக்க, பிள்ளைகளை எடுத்துக்க, என்ன தான் பண்ணுப்பா, எனக்கு அல்லாஹ் போதும், அவன் மார்க்கம் போதும், அவன் தூதர் போதும், போய்கிட்டே இருங்க. அந்த நிலைப்பாட்டை தான் உங்களுக்கு மத்தியில் நாம் வலியுறுத்துகிறோமே தவிர, துன்யாவை அதனுடைய காரணங்களை ஆசாபசங்களை வைத்துக் கொண்டு ஆகிரத்தினுடைய வாழ்க்கை இழந்து விடாதீர்கள். ஒல் ஆகிரத்து கைருல் லக்கமினல் ஊலா, நபியே உமக்கு இம்மையை விட மறுமை சிறந்ததுங்கிறான். இது நபிக்கு மட்டும் இல்ல, ஒல் ஆகிரத்து கைரு வஅபுகா, மக்களாகிய உங்களுக்கும் மறுமைதான் இம்மையை விட சிறந்ததும் நிலையானதும். அப்படிப்பட்ட அந்த மறுமை வாழ்க்கைக்காக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.